நடிச்சிட்டி ரொம்ப நாளாச்சு. ஆமாங்க ப்ரோ. என்னாச்சு, திருந்துட்டியா, படிக்க போயிட்டியா? அப்படிலாம் இல்ல, சரி எல்லாமே தான். ஏன் வரதுல ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து? ஏமனது கோவமா? என்ன ப்ரோ உங்க மேல கோவமா? ப்ரோ பப்ளிக்கா பேச வேணாம் ப்ரோ. அப்ப என் மேல கோவம். சரி ஓகே. இல்ல இல்ல இல்ல, நீங்க சில விஷயம் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம், பட் நம்ம பப்ளிக்கா பேசணும் விட்டுருங்க. ஓகே ஓகே. என்ன ப்ரோ நல்லா இருக்கீங்களா? வந்திருப்ப, சொல்லு சொல்லு. கார்த்திக் ப்ரோ, இப்ப ராயன் வந்து நல்லா ஓடிட்டு இருக்குல்ல, இப்ப திருச்சிற்றம்பலம் கூட நல்லா ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது வந்து ஒரு ஃபேமிலி படம், பொதுவா ஃபேமிலி படம் தான் நல்லா ஓடும். ஆமா, இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் படம், இதுவே ஓடுது. ஆமா, இதே மாதிரி விக்ரமும் நல்லா ஓடுச்சு, அது இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. இத பத்தி உங்க கருத்து என்ன ப்ரோ? இது வந்து ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுது அப்படின்னு தெரியாம ஓடுற மேஜிக் இது. ஏன் நினைச்சு எதுக்கு நினைச்சுன்னு தெரியாம நடக்கிற மேஜிக் இது. சரி சரி. மேபி சன்டியோட ப்ரொமோஷன் யாராவது சொல்லலாம், தனுஷோட 50வது படம், தனுஷோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கூட இந்த படமும் வரல, இந்தியன் 2 பார்த்துட்டு எல்லாருமே வந்து கடுப்பில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். நிறைய காரணங்கள் வந்து சொல்லலாம், பட் எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, முன்னாடிலாம் ஃபேமிலி படம் மட்டும் தானே ஓடும். இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் எல்லாம் இந்த டெக்கேட் வந்து மாறிடுச்சு. அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு படத்தை அந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா ஒன்று கண்டுக்காம போயிடுவாங்க. சரி ப்ரோ, சரி ப்ரோ. இல்ல விக்ரம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. முன்னாடியே இருந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? அதுக்கு நீ இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிற ஒருத்த படம் அந்த அது மாதிரி படமா ப்ரோ? பேசியா இருந்துச்சு இல்ல, பாட்டு சூப்பரா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, போரடிக்காம இருந்துச்சு. கமலோட கம்பேக், விஜய் சேதுபதி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ ஒரு படத்துக்கு நீங்க ரிவ்யூஸ் எப்படி பாப்பீங்க? லைக் இப்ப நான் சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் சொல்ல, இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தா நீ நானும் ஒரு 500 கோடி வச்சுட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு அறிவு இருந்தா அது கண்டே பிடிக்க முடியாது. மக்கள் மனநிலையை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த படம் தான் ஓடும், இந்த படம் தான் ஓடும், இந்த படம் இவ்வளவு கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா எல்லா படத்தையுமே வந்து ஈஸியா பண்ணிடலாம்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல யாராலையும் பண்ண முடியாது. இல்ல இப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் ஜெயிலருக்கான ரிவ்யூ என்ன? ஜெனரல் ஆடியன்ஸ், நான் சோஷியல் மீடியா ரிவ்யூ கேட்கல, எல்லா மக்கள் ரிவ்யூ கேட்குறேன். ஜெயிலர் வந்து ஓகேவான ஒரு படம் ஆகும் எனக்கு. ஓகே சரி சரி. ஓகேவான படமே இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்றது? சரிங்க சரி. அதான் சொல்றேன், எல்லாமே வந்து என்னன்னா அந்த டைமுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நிறைய ஃபேக்டர் இருக்கும். ஏன் நினைச்சு எப்படி நினைச்சு இந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே போனீங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு கண்டுபிடிச்சா கூட அடுத்து திரும்ப அது நடக்காது. அது வேஸ்ட், அந்த ஆராய்ச்சி வேஸ்ட். சரி சரி. சரிங்க ப்ரோ. ஹாய் கார்த்தி ப்ரோ. பொன்னியின் செல்வன் ஏன் ஓடுச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனா பொன்னியின் செல்வன் 2 வந்து எவனும் பார்க்கல அந்த அளவுக்கு. பார்த்தாங்க, நல்லா ஓடுச்சு, பட் இந்த அளவுக்கு ஓடல. பொன்னியின் செல்வன் 2 1 அளவுக்கு ஓடல. 2 தெரியாது, ஏன்னு தெரியாது. அந்த டைம்ல அந்த எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு, அது வந்து இதனால ஆச்சு அதனால ஆச்சு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை தேடலாம். அந்த காரணத்தெல்லாம் தாண்டி ஜட்ஜ் பண்றதுக்கான பவர் யார்ட்டுமே இல்லை. யார்ட்டுமே இல்லாததுனாலதான் வந்து யாருமே இங்க வந்து தொடர்ந்து ஹிட் கொடுக்குற ப்ரொடியூசரும் இல்லை, டைரக்டரும் இல்லை, ஹீரோவும் இல்லை. சரிங்க சரிங்க. ஹாய் கார்த்தி ப்ரோ, கேக்குதா? ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ.
விடாமுயற்சி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாங்களே சார். என்ன ஏதோ ஒரு போஸ்ட் விடுவாங்க விட்டா, அதானே அர்ச்சனை விட்டாங்க, இந்த திரிஷா போஸ்ட் விட்டாங்க, அப்புறம் என்ன ஏதோ ஒரு போஸ்ட் விடுவாங்க. இது மாதிரி வருமா ப்ரோ வீடியோ எதுவும்? ஏதோ ஒரு போஸ்ட் வரும் ப்ரோ, வந்தா தெரியல. சரி சரி ப்ரோ. பொங்கலுக்கு குட் பை டக்லி கன்ஃபார்ம் தானே ப்ரோ? அது சில பேர் இல்லைன்னு இருந்தாங்க. ஆமா, அது கன்ஃபார்ம் தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஹலோ ஹலோ, கேக்குதா? bro. இது சிட்டி அவர் இருக்காரா? அவரு சிட்டி இருக்கான். சொல்லுங்க கோஸ்ட் ப்ரோ. இல்ல இப்ப விக்ரம் ஓடுனதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? இல்ல நான் என்ன இல்ல 2 வருஷம் கழிச்சு இப்ப வந்து கதறிட்டு இருக்க நீ. அது என்ன ஓடிச்சு, எதுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு, இதெல்லாம் உனக்கு தேவையா இப்போ? மை காட், நோ யூஸ் டாக்கிங் வித் யூ. கோஸ்ட் ப்ரோ, நான் ஒருத்தவங்க ஒன்னு சொல்றாங்கன்னா நீங்க சும்மா இல்ல இல்ல இப்போ சரி ஓகே, இப்போ விக்ரம்னு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு இப்போ. நீங்க அவனுக்கு பிடிக்காமலே கூட இருக்கட்டுங்க, இதுல என்ன இருக்கு? அவன் கேக்குறான், என்ன கேக்குறான்? இது அந்த படம் ஏன் ஒண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல பண்றான். இல்ல 2 வருஷம் கழிச்சு இப்ப ரேண்டமா ஒரு நாள் வந்து ராயன் ஓடிச்சு, திடீர்னு எங்க இருந்து எப்படி கனெக்ட் பண்ணான்னு தெரியல, உடனே விக்ரம் இது இப்படி ஓடிச்சு அப்படின்னு சம்பந்த வன்மத்தோடயே சுத்துறதா கேக்குறேன். அதுக்கு முட்டு கேட்டேன்னு கொடுக்க நீங்க இல்ல இல்ல உங்களுக்கு நைட்டு இதேதான் ஞாபகமா விக்ரம் ஓடிடுச்சு, கமலுக்கு எப்படி படம் ஓடிடுச்சு, இதேதான் பிரச்சனையா உனக்கு? ஆமாங்க, ஒரே ஒரு படம் வாழ்க்கையில ஓடினா சந்தேகம் வரதாங்க செய்யும். அவனுக்கு தோன்றத அவன் கேக்குறாங்க. இல்ல நான் என்ன கேட்டேன்னா, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன கேட்டேன்னா திடீர்னு இல்ல நீ விக்ரம் எப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. ராயன் திருச்சிற்றம்பலம் சரி ஓகே, தனுஷ் பத்தி பேசிட்டு சம்பந்தமே இல்லாம எங்க இருந்தோ நான் என்ன கேட்டேன்னா பொதுவா ஃபேமிலி படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும். அதான் எனக்கும் புரியல, ஏன் கேட்க கூடாதாங்க? அவர் கேக்குறதுல என்ன தப்புக்குது? நீங்க கேட்டுட்டு அடுத்த உடனே ஜெயிலர் சுமாரா இருந்தாலும் அது இண்டஸ்ட்ரி ஹிட் அடுத்து அந்த பாயிண்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்க ஏன் முட்டு கொடுக்க வரீங்களா? எனக்கு பிடிக்கலன்னா கேக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நீ அதே மாதிரி அவர் கேக்குவாங்க, அதே மாதிரி அவங்க கேட்பாங்க, அவ்வளவுதான். ஆமா அதான் வாங்கி நான் கேக்குறேன், எதுக்கு நீ கேட்டேன்னு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எங்க அவர் கேக்குறதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க என்ன இருந்தாக்கா நீங்க கேக்குங்க. இப்ப உனக்கு என்ன பிரச்சனைனா நீ காட்டிட்டு போய் பேசு, சிட்டிட்டு போய் எதுக்கு பேசுறீங்க தேவையில்லாம? தம்பி ஒரு நிமிஷம். ஒரு படம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு படம் பிடிக்குதுன்னா கிடையவே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமா தெரிஞ்சிருக்கலாம், அவன் கேக்குறான். அவனுக்கு ஆச்சரியமா தெரிஞ்சிருக்கலாம், என்ன இருக்கு? 2 வருஷம் கழிச்சு நைட்டு அவருக்கு ராயன் திருச்சிட்டு பேசிட்டு இதெல்லாம் ஞாபகம் இல்ல கோஸ்ட் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நான் என்ன கேட்டேன்னா, பொதுவா அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்னும் தப்பு இல்லையே. அவன் பாஷா ஏன் ஒண்ணுச்சுன்னு கூட கேட்கட்டுமே. பாஷா ஏன் ஒண்ணுச்சு, படையப்பா ஏன் ஒண்ணுச்சு, நாயன் போட்டுருங்க, அபூர் சார்லையும் அதெல்லாம் கேட்கலாமே. ஏங்க ஆர்ட்ன்றது எல்லாருக்கும் பிடிக்கணும் என்னங்க சார் இருக்கு? இளையராஜா பாட்டு என்ன, இளையராஜா பாட்டுல ஒரு பாட்டாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இல்லையா? கேட்டுதானே இருக்காங்க. உனக்கு இளையராஜா பத்தி தெரியுமா, இளையராஜா பாட்டை பத்தி தெரியுமா, அப்படிலாம் பேசக்கூடாதுல்ல. சொல்றீங்க ஜெயிலர் அது சுமாரா இருக்குன்னு சொல்றீங்க, அதுவும் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு அப்படி அது உடனே ஒரு இங்க கனெக்ட் பண்றாரு, அதுதான் எனக்கு. நான் பேசட்டுமா ப்ரோ? சரி அழுவாதீங்க பரவாயில்ல. ஏடி யாரா அழுவுறது? அழுவாதீங்க ப்ரோ, பரவாயில்ல விடுங்க ப்ரோ. இது எங்க இருந்து மனநிலை வந்துச்சுன்னு தெரியலங்க. ரொம்ப தப்பான மனநிலை. பேசக்கூடாது, பேசாதீங்க, எதுக்கு பேசுறீங்க? ரொம்ப தப்பா இருக்கு. இல்ல கார்த்திக், நான் என்ன கேட்டேன்னா, பொதுவா ஃபேமிலி படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும். இந்த இந்தியனா இருந்தாலும் சரி, படையப்பா இருந்தாலும் சரி. நம்மளுக்கு புரிஞ்சிச்சு சிட்டி. அவருக்காக புரியல விடுச்சிட்டி. நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா அவர் புரியல. அவருக்கு நைட் 1 மணிக்கு வந்து முட்டு குத்துனுங்கிறாரு. விடு. சரி ஓகே, இப்ப ஜெயிலர் என்ன குடும்பங்கள் கொண்டாடும் படமா? அது எனக்கு புரியல. அதான் நான் கேட்டேன் ப்ரோ, குடும்பம் எப்படி வந்து அது இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சுன்னு நான் கேட்டேன். குடும்பங்கள் கொண்டாடும் படம் தான் அது கிடையாது.
போயிட்டாரு. கார்த்திக் bro, இந்த பிரசாந்த் bro அடிக்கடி சொல்லுவாரு ட்ரேட்ல வந்து இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு. அப்ப எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சது ட்ரேட்னா நீங்க மாதிரி இந்த இறுகுப்பற்று வந்து இவ்வளவு கிராஸ் ஆகும், இது அது மாதிரி நான் சொல்றேன். படங்கள் எவ்வளவு கிராஸ் ஆகும் ப்ரெடிக்ட் பண்றது. நாங்க சும்மா ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சு விடுவோம், அதை தாண்டி ஆகும், அது கம்மியாகும். ஆமா, ஆமா. நான் அதனால தான் கேட்டுட்டு இருந்தேன். மழை பெய்யுன்னு சொல்லி ரிசர்ச் சென்டர்லாம் வச்சுக்கிட்டு மழை எந்த அளவுக்கு பெய்யும்னா வந்து சொல்லுவாங்க, அதை தாண்டி பெஞ்சிரும், இல்லை அது கம்மியாகவும் பெஞ்சிரும், மழையே பெய்யாம கூட போகும். இதெல்லாம் ஒரு பேச்சா? இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலி என்ன கேட்க வந்தேன்னா, இப்ப மக்கள் வந்து ஃபேமிலி படங்கள் தாண்டி இந்த ரொம்ப வயலன்ஸ் இருக்க படமும் பாக்குறாங்கன்னு நான் சொல்றேன். பாக்குறாங்களே, எல்லா படத்தையும் பாக்குறாங்க. சரி சரி. இல்ல இது மாதிரி படங்கள்லாம் முன்னாடி எல்லாம் வந்துச்சுன்னா இவ்வளவு பெருசா ஓடாது இல்ல ப்ரோ. இல்லை அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாத்தையும் பாக்குறான். சரி சரி. அதுக்கு சில காரணம் இருக்கும் சிட்டி. இப்போ வயலன்ஸ்னாலதான் இந்த படம் ஓடுனுச்சு அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். அதெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு வந்து அடுத்த படத்தை வந்து எல்லாரும் வந்து வெட்டி குத்தி கொலை பண்ணா வந்து படம் ஓடி நினைச்சு எடுத்தாங்கன்னா படம் ஓடாது. இல்ல ப்ரோ, தனுஷோட பொதுவா 50 படம், தனுஷோட 50வது படம் சன் பிக்சர்ஸ் இருக்கு, சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷன் இருக்கு. ரிலீஸ் டேட் சூப்பராக இருந்துச்சு, தனியாக ரிலீஸ் ஆச்சு, எதிர்பார்ப்பு பெருசாக இருந்துச்சு, ஓப்பனிங் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்கு. இதுல எது வேணாலும் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆனிச்சுன்னா அது பேக் ஃபயர் ஆயிடலாம். இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 படம் பார்த்தோம். இந்தியன் 2 பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ஓகே இது பெட்டரா இருக்கும்னு தோணும். இப்போ இதெல்லாம் வந்து சும்மா நம்மளாம் அனலைஸ் பண்ணிக்கிறது தான், நம்மளா சொல்றது தான். அவன் எப்படி பார்த்தான் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பொதுவா டானு, திருச்சிற்றம்பலம் அது மாதிரி படங்கள் தானே பெரிய ரன் இருக்கும், பெரிய ரன், பயங்கரமான கலெக்ஷன். ஆமா கார்த்தி, அதை விட டானு திருச்சிற்றம்பலத்தோட ராயன் கலெக்ஷன் அதிகம் தானே? திருச்சிற்றம்பலத்தோட அதிகமாகும். ஆடும் டோட்டலாக வேர்ல்டு வைடாக கண்டிப்பாக ஆகிடும். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த டானுக்கும் இதுக்கும் ஒரு போட்டி இருக்கும். ஆக்சுவலா இந்த படமே நம்ம செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு சொல்றோம், ஆனா படம் எப்படியோ ஓடுது. அது அவ்வளவுதான், அது மேஜிக், அவ்வளவுதான். சரி இருக்கு சரியில்லைன்றதெல்லாம் நீங்களும் நான் அனலைஸ் பண்றதுங்க. ஓகேவா? அவனுக்கு தேவை படம் பார்க்கணும், போறான். சனிக்கிழமை ஒரு படம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம், அப்படியே குழந்தைங்களோட போறோம், ஃபேமிலியோட போறோம். பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரைட்டிங்கா கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சொல்றேன். ஓடுற காரணம் நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. ப்ரொமோஷன் நீங்க சொல்றதுதான். அந்த முன்னாடி இந்தியன் ரொம்ப ஒஸ்டா வந்ததுனால இது அப்படியே பேக்கப்ல பிக்கப் ஆயிடுச்சு. இல்ல அது மேபி இருக்கலாம், அது ஒரு காரணம் சொல்றோம், அவ்வளவுதான். அது இருக்கலாம், அது இல்லாம போகலாம். நீ இதுக்கு முன்னாடி என்ன படம் வச்சுன்னு ஒன்று கரெக்டாக ஸ்கேன் பண்ணி இந்த படம் வந்து நல்லா இருக்காது, அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலாம், அது 2 வாரம் ரிலீஸ் பண்ணாங்க, அப்படிலாம் நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாதுல்ல. அதெல்லாம் பண்ண முடியாது, அது டைம், அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, வேற இருக்கீங்க? இன்னொரு கொஸ்டின். இப்போ ஆக்சுவலா இப்போ இந்த ஸ்பார்க் பார்ட் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அதோட வியூஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிருக்கு, 11 மில்லியன் தான் ஏதோ வந்திருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா வியூஸ் போறதுக்கு காரணமே விஜயோட இதுதான், ஃபேன் பேஸ் தான், அதனாலதான் விஜய் எப்படி இருந்தாலும் பாட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த பாட்டு அந்த அளவுக்கு வியூஸும் போல, லைக்ஸும் பெருசா வரல. ஆனா அதே தேவாரத்துல இருந்து ஒரு பாட்டு ஒண்ணு வந்திருக்கு அனிருத் மியூசிக்ல, 23 மில்லியன் ஒரே நாள்ல 23 மில்லியன் வந்துச்சு. இதை நான் கேட்டா வன்மத்துல கேட்கறேன்னு இந்த கொஸ்டின் சொல்லுவாங்க, நான் தெரிஞ்சதுக்கோசரம் கேட்கறேன். $23 மில்லியன்னா தெலுங்குல வந்திருக்கா, தமிழ்ல வந்திருக்கா? எதுல சொல்றீங்க? மொத்தமா சேர்த்து சொல்றீங்களா?
தெலுங்குலயும் வந்திருக்கு ஜி அந்த பாட்டு, தேவாரம் பாட்டு ஒரே நாள்ல. எங்க வியூஸ்லாம் வந்து இப்போ நிறைய வந்து ஆட்ஸ்லாம் போடுறாங்க, அதை பொறுத்து இருக்கு சரியா. வியூஸ் வந்து நீங்க பெருசா கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எந்த பாட்டை வேணாலும் கொண்டு வரலாம், வியூஸை கொண்டு வந்து எப்படி வேணாலும் கொண்டு வர முடியும். காசு கட்டினா போதும். அது வந்து இல்லீகல்லாம் கிடையாதுங்க. கூகுளுக்கே காசு கட்டிங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வீடியோவை போட்டு அது கூகுளுக்கு காசு கட்டினா அந்த வீடியோவை வந்து வியூஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், கூகுளே பண்ணி விட்டுரும். அது லீகல் தான். அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்துடும் கூகுள் ஆட்ஸ்ல. இன்னொன்று அந்த தேவர பாட்டு நல்லா இருக்கான்னு, தேவர பாட்டு நல்லா இருக்கான்னு, அதுவுமே ரொம்ப சுமாரான ஒரு பாட்டு தாங்க அது. இல்ல ஜி, நான் எதுக்கு கேட்டேன்னா ஆக்சுவலா ஃபேன் பேஸ் இருக்கு. யார் மியூசிக் போட்டாலும் விஜய் வந்து அந்த வியூஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அதுக்கு சொல்ல வந்தேன். அதனால இந்த கொஸ்டின் நான் கேட்டேன். ஏங்க அதெல்லாம் வந்து இப்போ சொல்லிக்கலாங்க, அதெல்லாம் கிடையாது. ஜி அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு அஜித் பாட்டு வரும்போது பாட்டு சரியில்லைனாலும் அது வந்து போகாது, எங்களது பாட்டு சரியில்லைனாலும் வியூஸ் அதிகமா வரும். ஹரிஷ் வரீங்களா ஒன்னே அழுவுறோன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காரு. அவர் வேணா ஸ்பீக்கர் கொடுக்க சொல்லுங்க, வரட்டும் பேசலாம். ரோடி பேபின்னு ஒரு பாட்டுங்க, அந்த பாட்டு வந்து இந்தியாவில் எந்த சாங்குக்குமே வராத அளவுக்கு ட்ரெண்டிங் ஆச்சு. படம் என்னாச்சு, அந்த படத்துல அந்த ஒரு பாட்டு தான் ஆச்சு. மற்ற சாங்ல என்னாச்சு? எல்லாத்துக்குமே தனித்தனியா இருக்குங்க, காரணம் இருக்குங்க. ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னா இப்ப நிறைய வந்து யூடியூப்ல பாக்குறது பாத்தீங்கன்னா குழந்தைங்க பாக்குறாங்க, யங்ஸ்டர்ஸ் பாக்குறாங்க, இதெல்லாம் இருக்கு. ஃபேன்ஸ் பாக்குறாங்க, ஓகே. அது தாண்டி வந்து குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணணும். குழந்தைங்க தான் அதிகமா பாக்குறது யூடியூப்ல. குழந்தைங்க மீன்ஸ் ஒரு ஒரு 5 வயசுல இருந்து ஒரு என்ன சொல்ல 15 வரீங்க? வயசு வரைக்கும். பாட்டு ஹிட் ஆனாதான் அது வியூஸ் அதிகமா போகும்னு சொல்ல வரீங்க? ஐயப்பா என்ன நாக்கா யார் யார் இருக்குன்னு பாத்தியாப்பா நீ ஸ்பீக்கர்ல. இதாங்க உலக வழக்கம். பாட்டு நல்லா இருந்தா தான் பார்ப்பாங்க வியூஸ். ஃபேன் பேஸ் வச்சுலாம் பாட்டு போகாது. ஏங்க ஃபேன் பேஸ்லாம் ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் தாங்க இருக்கும். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, ஓகேவா? 8 கோடி பேர்த்துல நீங்க ரஜினி, விஜய், அஜித், கமல் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. எவ்வளவு பேர் தேட்டர்ல படம் பார்க்குறாங்க? 50 லட்சத்துக்கு 1 கோடி பேர்த்துக்குள்ள தான் பார்க்குறாங்க. மிச்சம் 7 கோடி பேர் பார்க்கறதே இல்லை. அப்போ நீங்க கணக்கா அந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15லேருந்து 20% தான். 15 20 கிடையாது, 10லேருந்து 15% தான். அவ்வளவு பேர் தான் தேட்டர்ல படம் பார்க்கறது. அப்ப நீங்க சொல்லுவீங்களா? அவங்க ட்ரெய்லருக்கு வந்து 3 கோடி 4 கோடி வியூஸ்லாம் போகும். எவனா பாக்குறானா? 3 கோடி பேர் எந்த படத்தையா பார்த்துருக்கானா தமிழ்நாட்டுல? கேட்டாது இல்லை. கரெக்ட் தான். இல்ல அதை வச்சு பேசுறாங்கல்ல, சொல்ல வரோம். இப்ப வியூஸ் அதிகமா போயிருக்கு, அதனால எங்க பாட்டு ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு. அது எல்லாருமே பேசுவாங்க, எல்லாமே ஃபேன் பாயா பேசுவாங்க. பட் நீங்க இதை கணக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல 8 கோடி பேர்த்துல 10% ஆளுங்க கூட அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாக்குறது இல்லை. ரொம்ப ரொம்ப அதிகம். 10% ஆளுங்க போய் 80 லட்சம் பேர் வந்து படத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 160 கோடி கலெக்ட் ஆயிடும். ஆவரேஜா 200 ரூபா டிக்கெட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 80 லட்சம் பேர் பார்த்தாலே அதுவே பார்க்கறது இல்லைங்க. எந்த படத்துக்கு பார்க்குறாங்க? 10% ஆளுங்களே பார்க்கறது கம்மி. ஃபேன் பேஸ்னா ஃபேன் பேஸ் இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்கு. எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் இருக்கு. 50 லட்சம் பேர் இருப்பாங்க, அது ஒரு 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் அப்படிதாங்க இருப்பாங்க. 8 கோடி பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது இல்லையா? யாருக்குமே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு சொல்லுங்க, நீங்க தெலுங்கு எடுத்துக்கோங்க, கர்நாடகா எடுத்துக்கோங்க, கேரளா எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் இதுதான். நம்மளா கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். தமிழ்நாடு ஃபுல்லா ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் இருக்குங்க, பரவலா இருக்கும். எல்லாருமே அதை பத்தி கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப எங்க அம்மாவுக்கு தெரியவே தெரியாது கோட்டுன்னு ஒரு படம் வருதுன்னு தெரியாது, பாட்டு வந்திருக்கிறது தெரியாது எங்க அம்மாவுக்கு. அவங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒரு எங்க வீட்லயும் அப்படிதான். எங்க அம்மாவுக்கு தெரியாது, அவங்களுக்கு அதை பத்தின தெரியாது. அவங்களே தெரியவே தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ட்விட்டர் இருக்குன்னே எங்க அம்மாவுக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி சும்மா டெய்லி பேசிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க, தனி உலகத்தில், நம்ம தனி உலகத்தில் இருக்கோம் அப்படி சொல்லலாம். நம்ம தனி உலகத்தில் இருக்கோம். அவங்களுக்கு அதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடம். படம் வந்ததுக்கு அப்புறம் யாராவது சொன்னாங்கன்னா இது ஆமா விஜய் படம் வந்திருக்காம, ரஜினி படம் வந்திருக்காமன்னா அப்படி இருக்கவங்க தான் மெஜாரிட்டிங்க. இங்க மெஜாரிட்டி அவ்வளவுதான்.
அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் வேற, அந்த இன்ட்ரெஸ்ட்குள்ள அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க, பார்ப்பாங்க, சீரியல்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எது இருக்கோ அது. வாங்க ஹரிஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன கூப்பிட்டீங்க போல் இருக்கு, என்ன மேட்ரு? நீங்க தான் போட்டுட்டே இருந்தீங்களே, நான் பேசும்போது ஒரே அழுகுற இமேஜ், அதான் பேசலாம்னு கூப்பிட்டேன். அழுவுறது இல்லப்பா, அது சிரிக்கிறது. சிரிச்சு சிரிச்சு அழுக வருது. சரி, ஓகே ஓகே. டவுட்லாம் ரொம்ப நாள் தீந்துருச்சா? ஸ்பீக்கரே வருது இல்ல. இல்ல ஹரிஷ், நான் கேட்டது ஏதாவது தப்பா? நான் என்ன கேட்கணும், நான் எதுவுமே சொல்ல, டவுட் ஃபேன் பேஸ் தீந்துருச்சான்னு தான் கேட்டேன் நானு. அதுதான் புரிஞ்சிச்சு. ஓகே. இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ எந்த விஜய் பாட்டி எதுவும் சுமாரா இருந்தா கூட அந்த வியூஸ் லைக்ஸ் தான் அடிச்சிடும், ஏன்னா ஃபேன் பேஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டுக்கு எதுவுமே ஆகவே இல்லையே, ரியாக்ஷன் இல்லாம இருக்கு, அதனால கேட்டேன். இல்ல ப்ரோ, அந்த பாட்டுக்கு என்ன ரியாக்ஷன் வரணுமோ அது வந்துரும், அது ஒன்றும் இல்ல பிரச்சனை ஹரிஷ், இல்ல. நானே ஒத்துக்கிறேன் அஜித்தோட விஜய் ஃபேன்ஸ் அதிகம் தான், ஆனா இல்லைன்னா சொல்லவே இல்லை. ப்ரோ, நான் அஜித்தை பத்தி இங்க பேசவே இல்லையே ப்ரோ. நீங்க எதுக்கு இப்ப அஜித்தை கொண்டு வரீங்க? புரியல எனக்கு. நான் அஜித்னு வார்த்தையே எடுக்கலையே இங்க எதுவுமே. அப்படி கிடையாது சார், நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், நான் அஜித் ஃபேன்ஸ் தான். தெரியும் எனக்கு தெரியும். ஆனா அது கம்பேரிசன் இங்க இல்ல ப்ரோ, அதை நான் பண்ணவே இல்லையே. நான் விஜய் பாட்டை பத்தி சொன்னீங்கன்னா விஜய் பாட்டு அதுக்கான இது வந்துரும் ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ எப்பவுமே இன்ஸ்டன்ட் ஹிட்டா ஆற மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கு. அனிருத் பாட்டு நிஜமாவே கேட்டோம்னா எல்லாருக்கும், ரொம்ப பேருக்கு, அதிக பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு சில டைப் ஆஃப் மியூசிக் வந்து பிடிக்காது, இல்ல ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ரொம்ப நானே பிடிக்கும். சொல்லியிருக்கேன், வாரிசு படம் ஓடுனதுக்கு காரணமும் ரீசன் தான் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கார்த்திகிட்டையும் பேசியிருக்கேன். இந்த வாரிசு துணி வைப்பெல்லாம் பாட்டு வந்து பெரிய பிளஸ் விஜயோடது ப்ரோ. கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்களேன், வாரிசு வந்த போது அப்போ இருந்த ஸ்டேஜுக்கு வாரிசே ஆவரேஜ் தான் சொன்னாங்க. புரிஞ்சுக்கோங்க தருண் 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 சைக்காலஜியாவே என்னன்னா, 90 மார்க் எடுக்கிறவன் அவன் பெரிய டாப் மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் தான், ஓகேவா? அவன் 90 மார்க் எடுத்துட்டே இருக்கான் இல்லையா, அவன் 85 எடுத்துட்டா கூட இந்த மாதிரி விமர்சனம்லாம் வரும். சரிக்கிட்டான், அவ்வளோதான், கம்மியாயிடுச்சு, அதெல்லாம் வரும். இது எப்பயுமே இங்கே பிரச்சனை என்னன்னா, ஒரு பீக்கில் போய் நின்னதுக்கப்புறம் அந்த பீக்கில் இருந்து கொஞ்சம் தடுமாறும் போது ஏகப்பட்ட விமர்சனம், பார்த்தீங்களா அவ்வளோதான். அந்த பிரச்சனை தான் இந்த படத்துல. அது நான் அவ்வளவுதான் நான் சொல்லவே இல்லை ஆக்சுவலா. இல்ல அந்த பிரச்சனை தான் இந்த படத்துல. அது உண்மை ஏங்க, அது எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரியுது. அப்படின்னா இது ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா உண்மையா கேட்டீங்கன்னா லியோ மாரியோ வாரிசு மாரியோ பீஸ்ட் மாரியோ மாஸ்டர் மாரியோ இதுக்கு முன்னாடி அதானே கரெக்டா ஆர்டரா போறேன்னா. பீஸ்ட் மாரியோ இந்த படம் கண்டிப்பா இல்ல, ஹைப் இல்ல அந்த அளவுக்கு, சரியா? பாட்டும் அந்த அளவுக்கு இல்லை. அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து ஒரு பீக்கா இருந்தது. இந்த பீக் கம்மியா இருக்கும் போது இந்த விமர்சனம்லாம் வரதான் செய்யும். அது ஒண்ணுமே தடுக்க முடியாது, ஒன்றும் தடுக்க முடியாது. பட் அதை தாண்டி அவங்க ஃபேன்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணுவோம் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸோட சப்போர்ட் கொஞ்சம் மிக்சடா இருக்கு, அதெல்லாம் ஓகே. அது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்ல ப்ரோ, இது அவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் மாதிரி இருக்கு ப்ரோ. கங்குவா ஃபயர் சாங் வரும்போது அதுவும் சுமாரா தான் இருந்துச்சு. ஹிந்தி அதுவும் சுமாரா தான் இருந்துச்சு. சூப்பர் டூப்பர் ஆஹா இல்ல அது சொல்ல, ஹிந்தி வெர்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எந்த வெர்ஷன்ல படம் ரிலீஸ் பண்றீங்க அதை பாருன்னாங்க. இப்போ டைம் லைன் போய் பார்த்தா ஃபுல்லா ஹிந்தி வெர்ஷன் ஸ்பார்க் பயங்கரமா போகுது அப்படின்னு தான் போடுறாங்க. ரெண்டுத்துக்கும் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு, மத்தவங்களுக்குன்னா அது சொல்லக்கூடாது ப்ரோ. அந்தந்த ஃபேன்ஸ் அந்தந்த படத்தை சப்போர்ட் பண்ணதான் ப்ரோ செய்வாங்க. அதுக்குன்னு வந்துட்டு மத்தவங்க எல்லா ஃபேன்ஸுக்கு படத்துக்கும் வந்து அவங்க போயிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது இல்ல அதுதான் ஜெனரலைஸ் பண்ணல நானு. இங்க ஒரு 3-4 நாளா நதீம்னு ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு. அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து இதுதான் கேட்பாரு, ஈடி லாஸ்ட் கலெக்ஷன் என்ன, ஹிந்தி வெர்ஷனை பத்தி பேசாதீங்க. அவர் ஸ்டாண்டர்டா ஒரு 3 கொஸ்டின் வச்சுன்னு இருப்பாருங்க. ஈடி கலெக்ஷன் என்ன, லால் சலாம் கலெக்ஷன் என்ன, அப்புறமா அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் क्वेश्चंस வரதெல்லாம் அப்படியே ரொம்ப லாஜிக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இல்லங்க, நான் இப்போ கூட சொல்றேன், யூஸ் இல்லாத கேள்விங்க. ஈடியோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா என்ன யூஸ் இருக்கு? இல்ல நெக்ஸ்ட் டைம் நீ நோட் பண்ண கார்த்தி, அவர் வந்தவொடனே ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு கொஸ்டின் கேட்பாரு. லால் சலாம் கலெக்ஷன் என்னன்னுவாரு, இல்ல ஈடி கலெக்ஷன் என்னன்னுவாரு. அவருக்கு மட்டும் கிடையாது, சச்சின் ஒருத்தர் வருவாரு, அவரும் வந்தாலும் இதான் கேட்பாரு. என்ன கேட்பாங்கன்னா, லால் சலாம் கலெக்ஷனு. அது நிறைய பேர் இருக்காங்க. லால் சலாம் அந்த ஓடிடி ரிலீஸ் எப்போன்னு கேட்பாங்க, அதுவும் ஸ்டாண்டர்டா கேட்பாங்க. அதுதான் இந்த மாதிரி ஒரு 4 கேள்வி.
அது ஆக்சுவலா லால் சலாம் கூட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க விஜய் படத்தை. இது நிறைய நடக்குது. அதுக்குன்ட்டு வேலை வெட்டி இல்லாம உட்காந்து எவ்வளவு நேரம் வராருன்னு கவுண்ட் பண்ணிட்டு வராங்க ப்ரோ. 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்தாரு. அது அவரு இல்லைங்க, அது இன்னொருத்தருங்க. அவரெல்லாம் வேற லெவலு. அந்த அளவுக்கு இருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் தானுங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த படம் நல்லா கொடுத்தா சப்போர்ட் பண்ண போறான் அவன். அவங்க வந்து அவர் எவ்வளவு நேரம் வராருன்ற வரைக்கும் டைம் நோட் பண்ணி பாக்குறான் அப்படின்னா அவன் வந்து நல்ல படம் கொடுத்தா அவன் தேட்டர்ல போய் பார்ப்பான்ல, 10 டைம் பார்ப்பான்ல. 10 டிக்கெட் ஆச்சு, 150 ரூபா டிக்கெட் 1500 வசூலாச்சு இல்ல கிராஸ்ல. ஏன் ப்ரோ நீங்க வேற இப்போ கோட்டுக்கு வந்துட்டு தனியா நம்ம விஜய் ஃபேன்ஸ் பேசுறத விட அவங்க ப்ரமோஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு எதிர் சைட்ல. ஏங்க நீங்க ஹரிஷ் பாருங்க, விஜய் ஃபேன்ஸ் நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உண்மையிலேயே வந்து அவனுங்க ரொம்ப ரொம்ப தப்பா இருக்காங்க, ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. கோட்டை பத்தி அஜித் ஃபேன்ஸோ சூர்யா ஃபேன்ஸோ இல்ல ரஜினி ஃபேன்ஸோ பேசுறதை தாண்டி இவனுங்க எல்லை மாரி போயிட்டானுங்க. நீ என்னடா திட்டுறது, நான் அதுக்கு முன்னாடி திட்ட மாட்டா அப்படின்ற மாதிரி இவனுக்கு போய் திட்டு இருக்கானுங்க. ஏன்டா திட்டுருக்கேன்னா பாட்டு நல்லா திட்டேன் என்ன தெரியும், நாங்க அப்படித்தாங்க ப்ரோ பேசுவோம் அப்படின்னு. இல்ல அது ஏங்க ஒண்ணு இல்லைங்க, அந்தரன் இன்னைக்கு ஏங்க சொல்ற கேளுங்க, அந்தரன் வந்து இன்னைக்கு ஏதோ போட்டாரு போல இருக்கு. என்ன சொன்னாரு அவரு, அஜித் வந்து ஏதோ கொடுத்தாருன்னு ஒரு கிண்டல் பண்ணி 35 கோடி கொடுத்தாரு. ஆமா ஏதோ நக்கலா ஏதோ ஒண்ணு பேசிட்டாருங்க. ஆர்இபி அந்தரன்னு போட்டு போஸ்ட் அடிச்சு எப்படா பேசலான்ற அளவுக்கு போய் பெருமைப்படுற விஷயமா அப்படி கிடையாது. பண்ணக்கூடாது, பெருமைப்படுறதுக்கு இல்ல ஹரிஷ், நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க சோசியல் மீடியான்றது வந்து உங்களை வந்து பெருமையா பேசுறதுக்கான இடம் கிடையாது, சரியா? நீங்க நான் நல்லவன், நீங்க காலைல எந்திரிச்சோன்னு ஒரு திருக்குறளை போட்டுட்டு இந்த திருக்குறளுக்கு விளக்கம் போட்டுட்டு நீங்க அப்படி இப்படின்னு போட்டு பாருங்க, ஒரு நாள் உங்களை மதிக்காது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சோசியல் மீடியான்றது இது ரத்த பூமி. எங்க என்ன தெரியுமா, இங்க என்னன்னா நீ எப்படா பேசுவ அப்படின்னு வந்து நிக்குது இல்ல. ஒரு அஜித்த வந்து அவங்க சொல்றாங்க 35 கோடி கொடுத்துட்டாரு, சும்மா எவனோ ஒருத்தர் சொன்னாலும் கிண்டல் பண்ணி பேசுறாங்கல்ல. அஜித் ஃபேன் தாங்க அதை போட்டான். அஜித் ஃபேன் தான் வந்து அவரு அவ்வளவு கோடி கொடுத்தாருன்னு ஒரு நியூஸ போட்டான். அதுல அந்த டேக் பண்ணி விட்டாங்க. ஃபேக் நியூஸா கூட இருக்கவங்க, ஃபேக் நியூஸ் தான். ஆமா சரி இருக்கட்டுங்க. அதே விஜய் ஃபேன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ஐடி எல்லாம் வச்சு நீங்க அஜித் ஃபேன் விஜய் ஃபேன் எல்லாம் கணக்கு போடாதீங்க, சரியா? நிறைய திமுக ஐடி ப்ரோ, நான் சொல்றது வந்து வெரிஃபைடு ஐடி ப்ரோ. அஜித் ஃபேனோட வெரிஃபைடு ஐடி போட்டாங்க அப்படி. சரி ஓகே இருக்கட்டும். அவங்க போட்டதுக்கு அப்புறம் என்ன ரியாக்ஷன், என்ன எப்படி இருக்கு? நீங்க வந்து நான் சொல்றேன், வேகம் படத்தை வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து நல்லா இல்லைன்ட்டாரு, கழுவி ஊத்திட்டாரு. 3 நாள் ஆச்சுங்க அவர் போன் எடுக்கிறதுக்கு. நான் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் 3 நாள். பெப்சி மாவுக்கு ட்ரை பண்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். வெயிட்டிங். அப்போ வெயிட்டிங் கிடையாது, அப்போ இப்பதான் வெயிட்டிங்க, அப்போ வெயிட்டிங்கே கிடையாது. பிசி. கடைசியா நான் போன் எடுத்தோன்னா கிட்ட வார்த்தையே வந்துட்டு இருக்கு. அப்படி வந்து அவங்க வீட்டுல எல்லாம் பதறிட்டாங்க. அப்படி ஒரு இது இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுல்ல. நீங்க என்னடானா நீங்க போய் வெங்கட் பிரபு ட்வீட்டி கீழே போயிட்டு கமெண்ட் போடுறதும், கோட்வீட் போட்டு அவரை திட்டுறதும். யாரை திட்டுறீங்க? உங்க டைரக்டர் திட்டுறீங்க, அவ்வளவுதானே. அதுவே இளையராஜாவை திட்டினுறானுங்க. இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இது வந்து ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியாவும் பாக்கலாம், ஓகேவா? அதாவது இந்த திட்டவன் எல்லாம் நான் சொல்லல. அதாவது சொல்றேன் இல்லங்க, நீங்க சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவரை போய் நீ திட்டு போன் எடுக்க கூடாத மாதிரி பண்ணணும், எவனாவது எதிரா பேசிட்டான்றது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான அப்ரோச் கிடையாது. என்ன அந்த விஷயத்துல வந்து விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்காங்கன்றதுதான் பாக்கணும். அதே மாதிரி எதுக்காக ஹரிஷ் நான் சொல்றேன், இது லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இல்லாத விஷயம். நான் சொல்றேன் ஐயோ சாமி ஒரு நிமிஷம் கேளுங்க. லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாதுங்க, மெச்சூரிட்டி இல்லாத விஷயம். இப்ப தோழர் ஆதி இருக்காரு, அவர் ரஞ்சித் ஃபேனு. நாளைக்கு வந்து ரஞ்சித் படம் சுமாரா இருந்தா கூட அவர் வந்தாரா, ஆமா ஓகே ரஞ்சித் அவர் நினைச்ச படம் எடுத்துட்டு இருக்காரு, உனக்கு பிடிக்கலன்னு போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதாங்க இருக்கணும். அதுதாங்க லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. நீங்க பிஜேபி சப்போர்ட்டரா இருக்கும் போது கூட அரசியல் இது பேச விரும்பல, இந்த ஒரு பாயிண்ட். அப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா அதை கேட்டுதாங்க ஓகே அடுத்துன்னு போயிட்டே இருப்பேன், கடந்து போனோம். ஆனா நான் திட்ட மாட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ண, நீங்களே திட்டுறீங்க, நீங்களே வெங்கட் பிரபு திட்டுறீங்க, யோனை திட்டுறீங்க, அந்த படத்தை திட்டுறீங்க, எல்லாத்தையும் கேட்டா என்ன ப்ரோ, திட்டினாதான் ப்ரோ ஓகே.
ஏன்டா கூட சேர்ந்து இல்லைங்க எல்லாரும் திட்டுறதுக்கு ரெடியா இருக்க முன்னாடியே முண்டடிச்சிட்டு போய் முதல்ல திட்டுறீங்களே அது ப்ரோ ரொம்ப தப்பு நீங்க இல்லையா? ஏன் ப்ரோ நார்மலைஸ் பண்றீங்க? ஒரு நல்லா இல்லைன்ற விஷயத்த நல்லா இல்லைன்னு ஒரு ஃபேன் சொல்றானா அது அது ஏன் அதுதாங்க தப்புன்னு சொல்றேன். சொல்றீங்க? அது ஏன் நீ டையான் முரட்டு முட்டு நல்லா கொடுக்கணும்னு சொல்ல வரீங்க? அது கிடையாது. முரட்டு ப்ரோ முட்டைலாம் அவர் யாரும் கொடுக்க நல்லா சொல்லுங்க. இல்லைன்னு சொல்றத சொல்ல, நாங்க ஸ்ட்ரெயிட்டா முரட்டு படம் முட்டைலாம் ரிலீஸ் யாரும் கொடுக்க முன்னாடி சொல்ல, சரியா? முரட்டு முட்டைலாம் யாரும் கொடுக்க சொல்ல, இருங்க ஓகேவா? கார்த்தி ப்ரோ இந்தியா இல்ல இருங்களேன். இந்தியா டூ எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா வைபர்ட்ட ஒரு பதில் இருக்கும். வைபர் ப்ரோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம் ப்ரோ, ஒரு கதையா வந்து ஒரு இதாயிடுச்சு ப்ரோ, ஆனா கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கான்செப்ட். சரி ஒரு 5 வருஷமா எடுத்ததுனால அந்த படம் இப்படி சொல்லுவாரு வைபர். ஏன்ட்டு கேட்டீங்கன்னா அது ஒரு படமாயா அப்படின்னு நான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்துல நீங்க யாரா இருக்கீங்கன்றது இருக்கு. நீங்க விஜய் ஃபேனா இருக்கீங்களா, உண்மையிலேயே வந்து காமன் பீப்புளா இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே விஜய் படத்துக்கு காமன் பீப்புளா மாறிடுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு இல்ல அஜித் இல்ல ஃபேன் அந்த மாதிரி நான் விட்டுட்டு நான் போயிட்டாரு. நான் என்ன தெளிவா சொல்றேன் கேளுங்க. அதாவது நானே வந்து அதை இந்த மாதிரி தாண்டி போடாதீங்க இருங்க, ஆமா சொல்றது சோசியல் கேளுங்க. மீடியாவோட அந்த மாப் மென்டாலிட்டி மைண்ட் செட் வந்து உங்க மனசுக்குள்ள ரொம்ப இறங்கிடுச்சுங்க. இல்ல இல்ல நான் வந்து இந்த ரிவ்யூ வந்து அடிச்சு புடிச்சு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு உடனே அங்க போய் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் என்னோட ஸ்டாண்ட். என்ன அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வந்து அவசியம் கிடையாது, நம்ம கடந்து போயிடலாம். ஏன்னா இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றது தான். இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுன்னா ரிஜிஸ்டர் பண்ற விஷயம் தான். இப்போ நீங்க ரிஜிஸ்டர் பண்றத பார்த்துட்டு ஒரு நியூட்ரல் கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற இது. அத அந்த ஃபேனா இருந்துட்டு பண்ண வேண்டாமன்றது தான் என்னோட பாயிண்ட்டும். நான் அதை வந்து வச்சுட்டேன். அதே டைம்ல எதுக்காக பண்றாங்கன்னா அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கட்டும். இப்ப இதனால எந்த இம்பாக்டும் ஆக முடியாதுன்ற ஒரு விஷயம் தான். ஒரு அதாவது மெச்சூர் இதனால ஒரு நாளைக்கு மெச்சூர் கிடையாது, அது மெச்சூரும் கிடையாது. இல்ல அது ஹரிஷ், இப்ப கெட்ட நியூட்ரல் வார்த்தையில எல்லாம் அஃபெக்ட் ஆகுறத திட்டிக்கிறாங்க விட ஹரிஷ். என்ன மெச்சூரிட்டி டைரக்டா ஹரிஷ்? எங்க வெங்கட் பிரபுவோ கெட்ட இல்ல வார்த்தைலாம் யுவன் எல்லா சங்கர் ஃபேன் ராஜாவையோ பேஸும் தாங்க ஒரு செட் இருக்கும். இது அதெல்லாம் நம்ம மெச்சூரிட்டின்னு இல்ல பேசுறீங்க ஆடியோ அப்ப? லான்ச் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. டைரக்டா ஆடியோ லான்ச் வெங்கட் வைக்கிறாங்களா பிரபுவோ இல்லைன்னு யுவன் தெரியாது. இல்ல சங்கர் ஹரிஷ், ராஜாவோ அந்த வெங்கட் ஒரு ட்வீட் எடுத்து பாருங்க. அந்த சாங் வந்திருப்ப நீங்க வந்து அந்த சாங் வந்து ரொம்ப உலகத்திலே கேவலமான சாங்லாம் கிடையாதுங்க. ஆனா ஏன் இவ்வளவு ரேக் பண்றீங்க? யார் பண்றாங்க? ஒரு அஜித் ஃபேன் பண்ணிருந்தா, சூர்யா ஃபேன் பண்ணியிருந்தா, ரஜினி ஃபேன் பண்ணியிருந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க பேசுறாங்கன்னா ஓகே. அதை தாண்டி இவங்களே வந்து ரியாக்ஷன் ஓவரா, அதாவது எப்படின்னா இந்த பழைய சினிமாலாம் வரும்ல, ஓவர் எமோஷனை குறையான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்டா இவ்வளவு எமோஷன் பண்றீங்க அப்படின்னு தான் இருக்கும். இன்னொன்னு ஆடியோ லான்ச் மேட்ரு. இப்போ ஆடியோ லான்ச் நடக்குதா இல்லைன்னு தெரியல, ஓகே. நடக்காமலே இருந்தாலும் அது விஜயோட காலாக தான் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆடியோ லான்ச் வைக்கணுமா வேணான்றது விஜயோட கால், அவ்வளவுதான். நீங்க போய் அசிங்கசியமா வெங்கட் பிரபு, ஏஜிஸ், அர்ச்சனாவை இவங்க எல்லாத்தையும் எங்க அசிங்கசியமா நீங்க திட்டி ஏதோ ஒரு உட்காருங்க. 10 பேர் 5 பேரை பார்த்துட்டு ப்ரோ சொல்றீங்க. இங்க இது ஆடியோ லான்ச் இல்லன்றதெல்லாம் இன்னைக்கு இஷ்யூவே கிடையாது ப்ரோ. யாருமே அந்த மாதிரி பேசல. எக்ஸ்ட்ரீம் ஃபேன்ஸ் நாங்க தான் ப்ரோ. டெய்லி அந்த ஸ்பேஸ்ல மாதிரி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபேன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுல சில பேர் பண்றது மட்டும்தான் இப்படி பாக்குறீங்க. பாட்டு நல்லா இல்லைன்னு சொன்னது வந்து நிறைய பேர் சொன்னாங்கன்னா அது நான் ஒத்துக்கிறேன். அது நடந்துச்சு. அது வேணான்றதுதான் என்னோட அவ்வளவு விஷயமும். மோசமான இல்ல பாட்டெல்லாம் இல்லைங்க. அது அவ்வளவு அதுக்கு எனக்கு மோசமான எனக்கு பாட்டெல்லாம் இல்லைங்க. பிடிச்சிருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொன்னோம். அதே மாதிரி நீங்க சொல்ற ஒரு 60% ஆஃப் த பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அவங்க இப்ப 2 நாள் கழிச்சு அதே பீப்புள் தான் வந்து பாட்டு நல்லா இருக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க. சோ இது வந்து அவங்க மைண்டா அவங்க ஸ்பீக் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இதை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோர் ஓவர் அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு கான்பிடன்ஸ்னா நம்மளோட ஒரிஜினல் இதை நம்ம சொல்றது மூலமா இந்த படத்துக்கு எந்த விதத்திலயும் பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல கிடையாது, ஹரிஷ், இல்ல அதெல்லாம் ஹரிஷ், கிடையாதுங்க. மத்த ஹரிஷ், ஃபேன்ஸுக்கு ப்ராப்ளம் நீங்களே ஹரிஷ் ஒரு உங்களுக்கு ஸ்பேஸ் புரியல, போட்டு உங்களுக்கு எல்லாரையும் புரியல. திட்டுனீங்களா இல்லையா? நிறைய ஒரு விஜய் ஸ்பேஸ் ஃபேனா நடத்துனீங்களா நிறைய இல்லையா? இல்லைங்க. புரியல. ஏங்க நிறைய ஹரிஷ் ஹரிஷ் நிறைய விஜய் ஃபேனா உங்க கூட இருக்க, அரசியல் கட்சியில இருக்க உங்களை மாதிரி ஆளுங்க ஒரு கட்சியை விரும்புறவங்களும் இருக்காங்க. இந்த இந்த பழைய படத்துல காட்டுவாங்கல்ல, ஊருக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்கும், போனோடனே வந்து ஒருத்தன் வந்து பின்னாடி கத்தி சொல்லிட்டு வந்து நிப்பான். ஐயோ அவனே பேசிக்கிட்டே இருக்கான், அவனை விடாதீங்க வெட்டிங்கன்னு ஒருத்த கத்துனோன்னு எல்லாரும் சேர்ந்து தர்மடி அடிப்பாங்கல்ல. இந்த கணக்காக நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே விஜய் ஃபேன் ஐடியல் இருக்கவங்களாம் விஜய் ஃபேன்லாம் கிடையாது. நிறைய பேர் அதுக்குள்ள வந்து பதுங்கி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய அடி கிரியேட் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை ஒரு விஜய் ஃபேனை போட்டோன்னே ஆமா ஆமா விஜய் ஃபேன் இது சொல்லிட்டான், விஜய் ஃபேனே இதை சொல்லிட்டானே, ஆமா உண்மையை தான் சொல்லியிருக்கான், அவன் உண்மையை சொல்லிக்கிட்டோம் சொல்லாம போயிட்டோம். ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்றன்ற பேர்ல நீங்க பண்ற பாத்தீங்களா, ரொம்ப ஓவரா இருக்கு சீரியஸா. நாங்க அத ஒரு ரொம்ப ரொம்ப 2 ஓவரா நாளா அதை இருக்கு. ஆனா அட்ரஸ் அந்த பண்ணி இப்ப அந்த சூழ்ச்சி எல்லாருமே உங்களுக்கு புரியல. இல்லங்க. உங்களுக்கு அந்த சூழ்ச்சி புரியவே இல்லை. ஐயோ ப்ரோ புரியுது ப்ரோ. நாங்களும் எல்லாத்தையும் க்ளோஸா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இதை அட்ரஸ் பண்ணி எங்க சைட்ல சால்வ் பண்ணிட்டு இப்ப யாருமே வந்து அந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் இப்ப 2 நாளா பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்த போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பேஸ் போச்சு. எங்களுக்குள்ளேயே நிறைய பேருக்கு கான்ஃபிளிக்ஸ் வந்துச்சு. பட் அதை நாங்க அட்ரஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இது எதுவுமே ஆன்லைன்ல ஒரு பெரிய ஃபேன் பேஸ்ன்னு இருக்கும் போது இந்த இன்டிஃபரன்சஸ் எல்லாம் குவைட் நேச்சுரல்.
அது நம்ம சைடு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இதனால எதுவுமே ஆகாது. நாளைக்கு படத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய் படம்னா பீப்புள் வந்துருவாங்க. அந்த அந்த கலெக்ஷன் எவ்வளவு வரும் அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல எதுவுமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். பீஸ்டா இருந்தாலும் நடக்குது. நல்லா ஓடின படம் லியோவுக்கும் நடக்குதுன்ற போது அந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஐயோ இது தப்பா போயிடுச்சு, இதனால பெரிய பாதகம் ஆயிடுமோ, ஐயோ இதனால விஜய் கீழே போயிடுவாரு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் கிடையாது. எவ்வளவு பெருசா பண்ண போகுதுன்றத நோக்கிதான் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மத்த படத்தை கம்பேர் பண்ற மாதிரி நீ ஹைப் கம்மி தான். பட் நாளைக்கு படம் வந்து அந்த அந்த ப்ராடக்ட் அதை ப்ரூவ் பண்ணிருச்சுன்னா அதோட மேக்னிடியூட் வேற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே ஒரு இவ்வளவு நாளா பாத்துட்டோம், இவ்வளவு படம் பாத்துட்டோம். இது ஒன்னும் விஜயோட 2வது படமோ இல்ல ஃபர்ஸ்ட் ஹிட்டோ செகண்ட் ஹிட்டோ கிடையாது. இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. லோ ஹைப்ல வந்து அதிகமா ஓடின படமும் இருக்கு. சோ எல்லாமே ஒரு இதுதான் அது. ஆனா எங்களுக்கு அட்லீஸ்ட் எங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு இன்டிஃபரன்சஸ் இருந்தாலும் அதை சேர்ந்து பேசி ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாருமே. நான் இல்லைனாலும் இன்னொருத்தர் பண்ணுவாரு, இன்னொருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. ஸோ அது அந்த ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்தோடனே உடனே நெகட்டிவா வந்து போஸ்ட் பண்ணிருக்க வேணாம். அதுவும் என்னோட கருத்து தான் அதுவும். பட் பண்ணிட்டாங்க. பட் அகைன் வி பேக் இன் டு ட்ராக். அது 2 நாளா பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிப்பீட் வாட்ச்ல நல்லா இருக்குன்னு நல்லா இல்லாதவங்க சொன்னவங்க எல்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலா போடுறதை விட யூ கேன் ஸ்டாப் டேகிங் லைக் you can try to stop tagging Yuvan Shankar Raja or Venkat Prabhu because the team is இல்ல ப்ரோ, வெங்கட் பிரபு என்ன பண்றாருன்னா நெகட்டிவா போட்டாதான் அவரு ரியாக்ட் பண்றாரு. ஏதாவது திட்டி போட்டா அவர் உடனே அதையும் ரியாக்ட் பண்றாரு அவர் சைட்லயும். அது அவரோட ஃபன்னா கூட அவர் பண்ணலாம். பட் அவர் பாசிட்டிவ் ட்வீட்ஸ் எதுக்குமே ரிப்ளை பண்ணது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். பட் அவர் நெகட்டிவா ஏதாவது போட்டீங்கன்னா ஒரு கிண்டலுக்கு பண்றாரு. முன்னாடி அந்த டீமை நெகட்டிவா இம்பாக்ட் பண்ண கூடாதுல, அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க, பண்ணி முடிச்சிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த டீமை ரொம்ப நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த லெவல் ஆஃப் இது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, கோட் டீமையே வந்து எதுக்கடா விஜய் வச்சு படம் எடுத்தீங்க நீங்க, அந்த அளவுக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க. அது ஏன்னா அவங்களுக்கே புரியல ஏன் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம சும்மா எல்லாரும் திட்டுறானுங்க நம்மளும் திட்டுவான்னு பார்த்து திட்டி முடிச்சிட்டாங்க. அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பா போய் முடியும். அது படம் ஒரு மொதமே அப்படிதாங்க இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது அவனுக்கு என்னங்க தோணும், விஜய் ஃபேனுக்கே பிடிக்கல அப்புறம் நல்லாவா இருக்க போகுது, அப்படிதானே இருக்கும். அவனுக்கு பாட்டே கேட்டிருக்க மாட்டான், அவனுங்களே கழுவி ஊத்துறானுங்க. கேட்டா கூட சுமாரா இருக்க மாதிரி இருக்கு, பாட்டை ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம், சரி ஓகே அவனுங்களே கழுவி ஊத்துறானுங்க அப்புறம் எதுக்கு நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அது அது பண்ண பாட்டு இல்லைங்க. அது எந்த விஷயத்துலையுமே அது பண்ணக்கூடாது. ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பா ரியாக்ட் பண்றீங்கன்னு தெரியல. நாங்களே நேத்துல இருந்து ஃபுல் இந்த இதெல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு ஃபுல்லா ரிலீஸ் வைப்ஸ்ல தான் இருக்கும். ஃபுல்லா அந்த யூகேல புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு. லாஸ்ட் 2 டேஸாவே கோட் மூவி பத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு கொஞ்சம் ஏதோ இப்போ கொஞ்சம் ஹைப் பிக்கப் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் ஸ்பார்க் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் 2 டேஸாவே டைம் லைன்ல பார்க்க முடியுது. கொஞ்சம் ஒரு நிமிஷம், யாரோ என்ன பத்தி பேசிட்டு இருந்தாங்க. லால் கலெக்ஷன் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு, நாங்களும் சச்சினும் முடிச்சு வச்சோம். அது ஏதோ ரஜினி ஃபேன் ஆரம்பிச்சாரு, நாங்க முடிச்சு வச்சோம். ஆமா நீங்க அந்த क्वेश्चन கேக்குறதே இல்ல லக்டி. அது ரொம்ப பயாஸ்டா இருந்துச்சு. நான் ஒரு 2-3 நாளா பாத்துட்டேனா அதே கேள்வி. 2-3 நாளாவா? ஏங்க ஒரு காலகாலமா தாங்க பண்ணிருக்காரு. நீங்க வேற அவங்க தேவையில்லாம எங்களை வந்து வம்புல்ட்டா நாங்க என்னங்க பேசாம சும்மா. ஆமா ஈடி கலெக்ஷன் தெரியுமா நதீர்? இல்ல சொல்லுங்க நீங்க. இல்ல எனக்கு தெரியல, நீங்க தான் ரொம்ப மாசமா கேட்டுனுக்கிறீங்களே, தெரிஞ்சிச்சான்னு கேட்டேன். நான் அதை பத்தி பேசவே இல்லைங்க. அவங்க வம்புல்ட்டாங்க, நான் பேசினேங்க, அவ்வளவுதான். நீ மாத்தி புது கேள்வி ஏதாவது கேளையா நதீர்? என்ன ஓடுறது ஏகவந்தனா ஈடி கலெக்ஷன் எவ்வளவுதான் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. கடைசி படத்துல கேட்க முடியும், எது கேட்க முடியும்? ப்ரோ வர படத்துல பாக்கலாம். கடைசி படம் அதான், நாங்க தான் ஒத்துக்கிட்டோம் அது ஓடலன்ட்டு. ரிலீஸ் டேட் கன்ஃபார்மா ப்ரோ? அக்டோபர் 10க்கு அது ஷுவரா வருதுல்ல? அதுல எதுவும் சேஞ்ச் இல்லல? அது என்ன அர்ஜுன் படம் அந்த கன்னடால எடுக்கிற படத்துக்கு என்ன ரொம்ப நாளா ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்காங்களா அங்க கர்நாடகா? மாற்றி இருந்தானே.
ஆமா ஆமா. அது எப்படி அது ஸ்கேலாவே பெரிய படமா அதுவும்? அவங்க கேஜிஎஃப் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு படத்தை ட்ரை பண்ணலாம்னு பண்றாங்க. கதையா ஸ்ட்ராங்கா இருக்குமாலாம் தெரியல ப்ரோ. அந்த மாதிரி ஏதோ சும்மா தெரிக்குது. கிளிக் ஆனா ஓடிரும். அந்த ஸ்கேல்ல எடுத்திருந்தாங்கன்னா கிளிக்கா இருந்தா பயங்கரமா ஓடும்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி பெரிய படம். அர்ஜுன் கதைன்றாங்க, திருப்பி நாட்டை காப்பாத்துற மாதிரிலாம் வச்சாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுல ஒரு வீடியோ தான் பார்த்தேன். நவ் டேக் சார்ஜ் மலையாளம் இது ஜேர்னலிஸ்டோ ரிப்போர்ட்டர்ஸ்னு வந்தது பயமுறுத்துற மாதிரி. எல்லா ஒரு பிரஸ் மீட்டுக்கும் என்னமோ பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் வச்சு போட்டிருந்தானுங்க. ஒரு வீடியோ நல்லா இருந்துச்சு. ஐ மீன் காமெடியா இருந்துச்சு. பப்ளிசிட்டி இன்டர்நெட்ல பண்ண சொன்னா பிரஸ் ரிப்போர்ட்டர்ட்ட பண்றாங்க. போட்டிங்களே ஹரிஷ், அந்த யூகே இது சென்சார்ஷிப் அது எப்படி ரிலீஸ்க்கு முன்னாடி தான் பண்ணுவாங்களா? ஆமா ப்ரோ, க்ளோஸ் டு ரிலீஸ் தான் அது தெரியும். அதை பேஸ் பண்ணியும் நிறைய புக்கிங்ஸ். ஹரிஷ் அதான் அதை வச்சு ஒரு லீக பாத்தீங்களா? நான் ட்வீட் கூட போட்டேன் ரிப்ளையா. நான் ஒரு அது என்னங்க உருட்டு 10,000 டிக்கெட்ஸ் ஆகிது 3,000 ஆகிதுன்றதுக்கு இன்னும் சென்சர்ஷிப் ஆகலன்னு ஒரு நீங்க தெரியுமா? லாஸ்ட் டைம் அந்த பிரச்சனை ஆச்சு ப்ரோ. சென்சார்ஷிப் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ஏ கொடுக்க போறாங்களா யூபார் ஏவான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஷோன்னு ஒன்னு ஓபன் பண்ணிட்டு ஏர்லியரா ஷோ ஒன்னு போடலான்றதும் பிளான் பண்ணாங்க. இல்ல அது ஓகே பரவாயில்ல. அது லோகேஷ் கனகராஜ் படம் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கும். இது வெங்கட் பிரபு படத்துக்கு நாங்க சென்சர்ஷிப் ப்ராப்ளம் வரும்போது இல்ல அப்படி இல்ல ப்ரோ. அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. யூ வருமா ஏ வருமா யூபார் ஏ வருமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுல்ல. லாஸ்ட் டைம் அந்த இஷ்யூ ஆனதுனால இந்த டைம் அதனால கொஞ்சம் பேர் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க புக் பண்ணாம. ஸோ அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. அவரு மார்க் செட் யூகே எல்லாம் நம்ம பேசவே முடியாது ப்ரோ விஜயோட இது பத்தி. அதுவும் அவங்க ஹின்ஸாவும் பயங்கர ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அங்க ரொம்ப ஃபேன்ஸ் ஓவர்சீஸ் ரொம்ப உண்மையாலுமே அதிகம் ப்ரோ. இல்ல அது என்னமோ கரெக்ட் தான். ஹிம்ஸாக்காரங்க வந்து யூகேல கொஞ்சம் நல்லா பண்றாங்க. கம்பேரிசனே தப்பு ப்ரோ. நீங்க கோட்டை வந்து லியோவோட கம்பேர் பண்ணவே கூடாது. லியோ அந்த ட்வீட் கம்பேரிசன் அவங்க அப்படி போடுறதே தேவையில்லாது. லியோ வந்து நிறைய ஹைப் இருந்தது, பிளஸ் நிறைய ப்ரொமோஷனல் மெட்டீரியலும் நிறைய வெளில வந்துச்சு. கோட்ல பெருசா ஒன்றும் வரல. ஒரே ஒரு கிளிம்ஸ் ப்ரோ. இது ரெண்டுமே இல்ல ஆக்சுவலா அந்த ட்வீட்டே தப்பு தான். ஆமா அது தேவையில்லாத கம்பேரிசன். நான் லியோ கட் பண்ணிட்டேன். அதுல லியோ முதல் நாளே 10,000 டிக்கெட் வந்துச்சு, இந்த படம் 3,000 டிக்கெட்டா வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது தப்பு தானே. அது பண்ணவே கூடாது. அதுதான் இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க பிரச்சனை என்னன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பெரிய ஜமீன்தாரா வாழ்ந்துட்டீங்க அப்படின்றதுனால அந்த ஜமீன்தார் மனப்பண்ணிலேயே இருக்கீங்க பாத்தீங்களா. அதுதான் பிரச்சனை. இங்க நாங்க இன்னைக்கும் ஜமீன்தார் தாங்க. அதான் இதுதான் பிரச்சனை. ஏங்க அதாங்க உண்மை. என்ன இல்லன்னு சொல்லுவீங்களா? இல்ல ஜமீன்தார் மாறலைங்க. மாறினாதாங்க நீங்க சொல்லணும். மாறுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. அது எல்லாரும் அப்புறம் சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. இல்ல அதாங்க இந்த ஜமீன்தார் மனநிலையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. எங்க நீங்க சொன்னதுக்கு சொன்ன ஜமீன்தாருன்னு இன்னைக்கு டாப், இன்னைக்கு வரைக்கும் அவர் தாங்க டாப்ல இருக்காரு. இது நிலைமை மாறுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, அதை மாத்திக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி வேணா விடுங்க, நான் ஏதோ ஒண்ணு சொல்லுவேன். ஆனா சொல்லுங்க, நானும் சொல்லுவேன்ல. லியோ ஓப்பனிங் பீட் பண்ணுமாக்கா ஹரிஷ் கோட்? லியோ ஓப்பனிங் பீட் பண்ணுமானா கண்டிப்பா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம், ட்ரெய்லருக்கு அப்புறம் சொல்றேன். இப்போ லியோக்கு வந்து இந்த இனிஷியல் புஷ்ஷும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஹைப் வந்து அன்கம்பேரபிளி ஹையா இருந்துச்சு, சரியா? இப்ப ஆனா படம் பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொன்னோம், ஐ மீன் என்ன சொன்னீங்க, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம், இல்ல ஆவரேஜா இருக்கு, இல்ல நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு செகண்ட் ஹாஃப்க்கு. ஓகேவா? சரி, அதனால ஒரு டிப் எடுக்கும். ஸோ மேபி இந்த மூவி வந்து நீங்க சொல்ற மாதிரி ஓப்பனிங் ஆன் பார் வித் லியோவோ இல்ல ஒரு குறைஞ்ச க்ளோசர் டு லியோவோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது, படம் வந்து கிளிக் ஆச்சுன்னா தென் அந்த ஒரு டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது இப்போதைக்கு நான் வந்து அஸ் அ ஃபேனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நம்பிக்கை இதெல்லாம் தான் பேச முடியும். நாளைக்கு வந்தப்புறம் தான் தெரியும். ஆனா
நீங்க நான் தான் சொல்றேனே, லியோவோட கம்பேர் பண்றதே உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் கொண்டு வந்துரும். அது வந்து இல்ல நான் ஒரு பெஞ்ச்மார்க் என்னோட மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ப்ரொஃபஷனல் சொல்லிட்டா ஹரிஷ். பெஞ்ச்மார்க் மாதிரி ஒரு என்னோட இதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டா. சொல்லுங்க. 50% ஆகுது பாக்குறீங்களா? லியோ கண்டிப்பா ஓப்பனிங்க்கோ ஆகாது. கோட் ஓப்பனிங்க்கோ க்ளோஸ் டு 50% கம்மியா இருக்கும் பாக்குறீங்களா? வாய்ப்பே 50%லாம் ஆகாது. இருக்காது. ஒரு வாய்ப்பே இல்ல. 70% இல்ல 75% அது வரும். சரி, ஓகே நான் சொல்லிட்டேன் என்னோட கருத்து அது. ஓகே 70 நீங்க to எவ்வளவு நினைக்கிறீங்க? 70% வரும். பட் ஆனா இந்த கண்டென்ட் வந்து லியோவோட பெட்டரா இருக்கும். லாங் ரன்ல இதுக்கு நல்லா ஓடும். லியோ இல்லங்க கலெக்ஷன்ஸ் நான் ரீச் அதுக்கு பண்ணும். தான் நான் உஷாரா கேட்டேன். நானு நீங்க ஓப்பனிங் என்ன தான். படம் நல்லா இருந்தா லாங் ரன் நல்லா ஓடும். ப்ரோ ஓப்பனிங் லியோ அளவுக்கு இருக்காதுன்னு சொல்ல ஓப்பனிங் நீங்க வரீங்க. வந்து லியோ கிட்ட கூட 50%னாவே போவாதுங்க. லியோ 50%னாவே கிட்டயோ 300 crores. நீங்க 75%னா ஆல்மோஸ்ட் இதுவும் 450 500 crores பண்ணுன்னு சொல்றீங்க. ஓப்பனிங் இல்ல ப்ரோ, ஹரிஷ், ஓப்பனிங் பெரிய விஷயம் ஹரிஷ். லியோ ஓப்பனிங் டே ஓப்பனிங் சொல்றாங்க. எல்லாம் கிட்ட போறது. லியோ ஓப்பனிங் எவ்வளவு சொல்லு? ஓப்பனிங் வீக்கெண்டு ஹரிஷ் பிரதர், ஓப்பனிங் வீக்கெண்ட் லியோ அது எவ்வளவு கலெக்ஷன்? ஓப்பனிங் டே தானே ப்ரோ சொல்ற? ஓப்பனிங் வீக்கெண்ட் சொல்றீங்களா? சரி எதுனா எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டே இல்ல கூட நான் என்ன எடுத்துக்கோங்க, இல்ல சொல்றேன்னா, மிட் டேங்க என்னோட எடுத்துக்கோங்க. என்னோட என்னோட ஓப்பனிங் கெஸ் என்னன்னா, எக்கோ அடிக்குதுங்க யாருதோ. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ரொம்ப க்ளோசர் டு லியோ போயிடும், இல்ல லியோ தாண்டும். லியோ தாண்டது ரொம்ப கஷ்டம் தான். பட் இதுல ஏதாவது ஒண்ணுதான் கஷ்டம் நடக்கும்னு என்னோட ஹரிஷ். லியோ ஓப்பனிங் எல்லாம் பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். லியோ ஃபர்ஸ்ட் டே ப்ரோ 148 ஹரிஷ் ப்ரோ, சொன்னாங்க. லியோக்கு முன்னாடி 148 கண்டிப்பா 100 மேல தாண்டிடும். வந்துட்டா கூட சொல்லலாம். புரியல, 2 பேர் பேசுனாங்கன்னு இல்ல நினைக்கிறேன். லியோ இல்ல லியோக்கு முன்னாடி எதுவும் ஓவர்சீஸ்ல விஜய் படம் இருந்தா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி யூகே இந்த புக்கிங்ல இருப்பாங்க. அது லியோ வந்து விக்ரமோட ஹிட்டு, லோகேஷோட இது இருந்துச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஓவர்சீஸ் வந்து பெருசா லியோ அப்புறம் பெரிய படம் எதுவும் வரல. இல்ல வாரிசே யூகேல நல்லா ஓடிச்சுல. எங்க அவர் வாரிஸ் ஒரு ஓப்பனிங்கோ படமும் லியோது ஓப்பனிங் எவ்வளவுங்க? இல்ல யாருங்க யூகே சொன்னது இப்போ? வாரிஸ் யூகே ஓவரால் சொல்றேன். சும்மா கேட்டுட்டு பேசுங்க, அப்படியே ஜம்ப் பண்ணாதீங்க. இல்ல நீங்க ஓவரால் கலெக்ஷன் கூட கம்பேர் பண்ண முடியாதுங்க. அது யூகேல நல்லா ரெண்டுத்துக்கும் ரொம்ப பண்ணிச்சு. வித்தியாசம் வாரிஸ் இருக்கு. பயங்கர, அதுதான் விஜயோட ஹையஸ்டா இருந்தது லியோக்கு முன்னாடி வரைக்கும். வாரிஸ் யூகேல கரெக்டா ஹரிஷ்? வாரிசும் லியோவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது ஏதோ 975 என்னமோ பண்ணுச்சு, இது 1.1 என்னமோ பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பர்ஸ் ஆன் டாப் ஆஃப் ஹெட் ஞாபகம் இல்ல. பட் ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இல்ல. ஐ மீன் ரொம்ப டிஃபரன்ஸ்னா என்ன சொல்றது, அந்த கிளாஷோட வந்த படத்துக்கும் இதுக்கும் கம்பேரபிள் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஏகாந்தநாத் ப்ரோ வாரிஸ் யூகே வாரிசை நல்லா பீட் பண்ணிச்சு. பண்ணிடும். வாரிஸ் கண்டிப்பா யூகேல கோட் பயங்கரமா வந்து பண்ணிச்சு. வாரிசை பீட் பண்ணும். இல்லங்க ஐயோ, வாரிசு என் கொஸ்டினே புரியலங்க. மோசமான நானு ஓப்பனிங் தாங்க கேட்டுக்கிறேன், லாங் ரன் கேட்கலங்க நானு. அதான் ப்ரோ, ஓப்பனிங் வந்து இப்ப எப்படின்னா, இப்போ முன்னாடி வந்த விஜய் படத்தை இந்த விஜய் படம் இந்துமான்னு பாக்குறோம். அப்படி இல்லைன்னா க்ளோசர் டு இதாவது வரும் கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா லியோவோட எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ இதுக்கு இன்னும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகல. பட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சுன்னா அந்த மார்ஜின் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். அண்ட் தென் வி ஹேவ் டு வெயிட். எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். பட் டிஃபரன்ஸ் வந்து ரொம்பலாம் இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி 50%லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வராது, வாய்ப்பே கிடையாது. இல்ல நான் சொல்றேன் டே 1 ட்ரிபிள் டிஜிட் வராது. அவங்க போடுறவங்க கண்டிப்பா வரும். ஒரு 6K டிக்கெட் சோல்ட் ஆயிருக்கு, 7K சோல்ட் ஆயிருக்குன்னா 7Kன்னு போட்டாலே அது ஹையர் அமௌண்ட்டா தான் தெரியும். நீங்க லியோ 10K இது 6K 7Kன்னு போட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு டிராப் இருக்க மாதிரி தான். இல்லங்க 6K கூட இல்லங்க, 3Kன்னு போட்டிருக்காங்க ப்ரோ. 24 ஹவர்ஸ்ல 3K ப்ரோ. 3K அதே 24 ஹவர்ஸ் தானே 10 லியோல. 3Kவும் ஆமாங்க, பெருசுதான் ப்ரோ. பிரீமியர் ஷோ வரைக்கும் எவ்வளவு டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு நீங்க பாக்கணும். ஓகேவா? இந்த 10K ஆயிருச்சுல லியோ, பிரீமியர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2000 என்னமோ தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அகைன் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல டாப் ஆஃப் மை மைண்ட். பட் அந்த ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆனாலும் ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கலெக்ட் ஆயிடுச்சுன்னா ஓப்பனிங் கலெக்ஷன் தானே. இன்னைக்கு 24 ஹவர்ஸ்ல கலெக்ட் ஆகிறது தான் என்ன மணியா இருக்குமா என்ன? அதுக்கு மேல எவனும் புக் பண்ண மாட்டானா? இல்ல அது கரெக்ட் தான், கரெக்ட். அந்த டிஃபரன்ஸ் வந்து 50% எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மத்தவங்க படம் அந்த மாதிரி வேணா கம்பேர் பண்ணிக்கலாம் யூகேல. பட் ஓவரால் கலெக்ஷன் வந்து லியோவை விட எய்தர் ஆன் பார் வந்துடலாம், இல்லாட்டி அந்த மார்ஜின் வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கும். ரொம்பலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரிபிள் டிஜிட் ஆன் டே 1 ஃபார் ஷுர் 100% வந்துடும். அது இன்னைக்கு தேதிக்கு இப்ப இருக்க ஹைப்புக்கு ரிலீஸ் ஆச்சுனால. லியோ எவ்வளவு பஞ்சாரு சத்தியமா தெரியல.
ஐ திங்க் 148 125 என்னமோ 148ன்னு டே போட்டாங்க. 1.6 M ப்ரோ. அது பொன்னியின் செல்வன் 1.34, ஜெயிலரும் 1.34. டே ஒன் எவ்வளவு ஓவரால் தானே 140யா? கேட்டீங்க? டே ஒன் ஓவரால் தானே கேட்டீங்க? ஆமா ஆமா. 148ன்னு போட்டிருந்தாங்க ஸ்டுடியோ. ஏ சரி நீங்க ஹரிஷ் வந்து ஆவாத ஹரிஷ், சான்ஸே இல்ல. அவர் தருண் சொன்ன மாதிரி ப்ரோ டபுள் டிஜிட் தான். ட்ரிபிள் யூகேல வந்து டிஜிட். சரி பார்க்கலாம். நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்றேன், நீங்க உங்களுக்கு சொல்றீங்க. வந்தோன்னா பார்ப்போம். நம்ம என்ன இன்னைக்கு நம்ம சொல்றது வரும்னு நம்மளுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நான் ஓகே சொல்றேன் கண்டிப்பா பாப்போம் வரும்னு. பாப்போம். நீங்க சொல்றீங்க, பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். பீஸ்டே 90 கிட்ட பண்ணிச்சுல கரெக்டா. பீஸ்ட் நல்ல ஹைப் இருந்ததுங்க. நீங்க நல்லா சொல்றீங்க. இல்ல அப்போ அதே மாதிரி ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸ் கோவோட நிறைய பீஸ்டோட ஹைப் நிறைய ஓவர்சீஸ் இருந்தது. மார்க்கெட்ஸும் இல்ல நிறைய ஓபன் ஆகுது. பீச்சுக்குலாம் ஹைப் அதிகம் ப்ரோ. கேஜிஎஃபோட கிளாஸ் அவங்க இல்ல ட்ரெய்லர் கட்டே அப்போ அப்படி அவ்வளோ இருந்துச்சு. ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸும் ஃபுல்லாலாம் ஓப்பன் ஆகல கோவிட்ல. அப்பதான் இல்ல இப்பவே யூகேல ஓடியன் சினிமாஸ் ஒன்னும் ஓபன் பண்ணலையா. போன வாட்டி லியோக் பண்ற போது எல்லாரும் ஒரே டைம்ல பண்ணிட்டாங்க போல் இருக்கு, சினி வேர்ல்டும் ஓடியனும். இப்போ ஓடியன் ஒன்னும் ஓபன் பண்ணலையா. அகைன் அது ஓபன் பண்ற போது அதோட லொகேஷன்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகும். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ இங்க வந்து படத்தை வச்சுட்டு அந்த ஹைப்பை வச்சுட்டுலாம் வந்துட்டு வரதுன்றது வந்து அது எக்ஸ்ட்ரா புல் ப்ரோ. அதை விட்டுட்டு ஒரு ஒரு பேஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அது வந்து இப்போ இருக்கிறதுல எங்கேயோ இருக்கு. ஸோ அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டிஃபரன்ஸ் 50% டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஹரிஷ் ப்ரோ, இங்க ஏன் சினிப்ளெக்ஸ்லாம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது இங்க கனடால? ஐயோ, போயா அதை நிறைய வாட்டி பேசியாச்சு. அது ரிலீஸ் ஆகாது இங்க. இங்க நம்ம வந்து அந்த லோக்கல் தியேட்டர்ல தான் பார்க்கணும், வேற வழி இல்ல. அட்லீஸ்ட் இந்த அதுதான் வாட்டி அந்த இமேஜின் கமிஷன் சினிமாஸ்லாம் ஆகும். கட்னால அவங்களுக்கு வர கமிஷன் கட் போயிடுதுன்னு. ஆமா, அது கலெக்ஷன் ஃபுல்லாவே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும். இது துணிவு படத்துல இருந்து தான் ஆக்சுவலா ஓரளவுக்கு ஒரிஜினல் கலெக்ஷன் வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் வித் துணிவு. ஏன்னா அதை வந்து பண்ணது வந்து கரெக்டான செயின், ஓரளவுக்கு ரிப்போர்ட்டபிள் செயின் பண்ணாங்க அந்த மூவியை ரிலீஸ். அதனால அதோட கலெக்ஷன் மட்டும் ரொம்ப கரெக்டா இருக்கும் அந்த மூவிக்கு பண்ண ரிப்போர்ட் மட்டும். மற்ற மூவிலாம் விஜய் படத்துக்கு அலமோதுற கூட்டத்தை பார்த்தோன்னா ரிப்போர்ட் பண்றதே வேணும்ட்டே ரொம்ப கம்மியா பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவானுங்க. ஃபுல் ஒரிஜினல் அமௌண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சினிப்ளெக்ஸ்ல நடந்தா ரெண்ட்ராக்ல ஆயிரும். அதனால அப்போ வந்து ஃபுல்லா டிஸ்க்ளோஸ் ஆயிரும். அதுக்கேத்த கட்டு கொடுக்கணும்ல, அந்த ஷேர் கொடுக்கணும்ல. அதனால எங்க லோக்கல் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இமேஜின் சினிமாஸ்னு ஒன்று இருக்கு, அங்க ரிலீஸ் ஆகும். அங்க தியேட்டர் நல்லா இருக்கும், அதை வேணா ட்ரை பண்ணு இந்த வாட்டி. கனடாலி ஊழலா? எல்லா இடத்துலயும் அப்படிதான். ஆமா கார்த்தி, கனடாலலாம் மாஃபியாங்க ரொம்ப ஜாஸ்தி எங்க தியேட்டர் செயின்ஸ்குள்ள. எங்க அதுக்குன்னு ஆனா ஓவர் ஹரிஷ் ப்ரோ, ஆகலாம். என் ஃப்ரெண்டு ரெண்டே பேர் தாங்க. கிட்ட கேட்டதுக்கு ஏதோ விஜய் படத்துக்கு ஸ்கிரீனை கிழிச்சிட்டாங்க அதனாலதான் அப்படின்னாங்க. தான் கேட்டேன். இங்க கிழிக்கிற போது நான்லாம் இருந்தேங்க. நான் தெரி ரிலீஸ் அப்போ ஆச்சு. தெரி ரிலீஸ் அப்போ நான் உடனே ஐமேக்ஸ் ஸ்கிரீனுக்கு ஈக்குவலா ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதுல பாத்துட்டேன் படத்தை. பார்த்துட்டு 2வது ஷோ புக் பண்ணி போலான்றதுக்குள்ள கிழிச்சிட்டானுங்க. புலி படத்துக்கும் ஆச்சு இந்த மாதிரி. நிறைய சம்பவங்கள் இருக்குங்க. வேற இருக்குங்க. ப்ரோ தங்கலான் ஆடியோ லான்ச் விக்ரம் ஸ்பீச் பாத்தீங்களா ப்ரோ? அது மட்டும் தான் ப்ரோ பார்க்கல. எப்படி இருந்துச்சு? இல்ல எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் நெகட்டிவா சொல்றாங்க, பேச தெரியாம பேசுறாரு, இது கிடைச்சிட்டு. ஒரு பேசும்போது ஜென்யூனா தான் இருந்துச்சு. என்ன பேசினாரு நெகட்டிவா? இல்ல அவர் அந்த படத்தையும் அவரோட லைஃபையும் கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி பேசுவாரு. அது வந்து நிறைய பேர் வந்து ஒரு மைக் கிடைச்சிடும் ஏதோ வளர்றாரு சம்பந்தம் இல்லாம. ஐ மீன் அவருக்கு ஏதோ காலில் ஆக்சிடென்ட் ஆகிடும், அதனால நடக்க முடியாது, ஹீரோ ஆக முடியாது, அந்த மாதிரிலாம் நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவர் ட்ரை பண்ணி ஹீரோ ஆகிடுவார் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது படத்தில் இருக்க கேரக்டரும் அதே மாதிரி தான் கம்பேரிசன் மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்லுவார் ஜென் அப்படியே. அது வந்து எல்லோரும் இவர் ஏன் உளறிட்டு இருக்காரு மைக் கிடைச்சோன்னே, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு பேசுகிற மாதிரியே பேசல, இவர் சொந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ப்ரோ எல்லாரும் ஆடியோ லான்ச்ன்றதே சொந்த கதை பேசுறது. வீடு வாங்குனதெல்லாம் பேசுனாங்களே ப்ரோ, அது ஆடியோ லான்ச்சுக்கு சம்பந்தமா ப்ரோ? எந்த ஆடியோ லான்ச் படத்துக்கு சம்பந்தமா யாரு பேசியிருக்கா? எந்த ஹீரோ?
எல்லா ஏங்க ஹீரோ ரொம்ப ஆடியோ லான்ச் சீன் வந்து போடாம சொந்த கதை ரொம்ப சோக இயல்பா கதை பேசியிருக்காருன்னு சொன்னாங்களேங்க நிறைய பேரு. அதுதான் நல்லா நானும் நல்லா சொன்னேன். இல்ல பேசியிருந்தாரு. எனக்கும் சொந்த கதை அப்படிதான் சோக இருந்துச்சு. கதை ஆனா நிறைய பேர் அவங்களுடைய அதை மாத்தும். அவங்க அவங்களுடைய பர்சனல் கதை அவங்க வந்து இதுக்கு பதில் யாருக்கு பதில் சொல்லணுமோ அவங்களுக்கு இப்படித்தானே ஓடிட்டு இருக்கு ஆடியோ லான்ச்ன்றது. அதுக்காக தான் ஆடியோ லான்ச் வைக்க சொல்றது. ஒரு 5000 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த ஒரு 1000 பேர் 2000 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க என்ன எதையாவது சொல்லணும்னு மைண்ட் செட் பண்ணி வந்துருவாங்க, அதை பேசுவாங்க, அவ்வளவுதானே. இதுதானே ஆடியோ ப்ரோ லான்ச். ஆனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பேட் ப்ரோ. அதான் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் எங்க கூப்பிட்டுட்டு என்ன இல்லாதவங்க பேர்லாம் கூப்பிட்டு அவரை வெயிட் பண்ண வச்சு எங்க எதுல சொல்றீங்க? அந்த ஆடியோ லான்ச்சில் தான் ப்ரோ. ஏதோ ஃபேன்ஸ் பேர்லாம் சொன்னாங்க ஸ்டேஜுக்கு வாங்கன்ட்டு, கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாரு, யாருமே வரல, இவரே போய் இல்ல கேட்டாரு. இல்ல அது அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. இது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாலும் நமக்கு அப்படி தெரியுது. எல்லா ஆடியோ லான்ச்சும் அப்படிதான் இருக்கும். ஆடியோ லான்ச்சு இந்த ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் நடக்குங்க. ஆர்கெஸ்ட்ரா கான்செர்ட்ல நடக்குதுங்க. எல்லாமே இல்ல ப்ரோ அப்படிதான் இருக்கும். அது நீங்க லைவா பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். லைவா பாத்தீங்கன்னா வந்து நடுவில் கேப் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. லைவா பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ட்விட்டர்ல சில பேர் அந்த ஃபேன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் யாருமே ஊர்லயே இல்ல அப்படி போட்டிருந்தாங்க ப்ரோ. எல்லாம் வேற கண்ட்ரில இருக்கவங்க, அவங்க பேர்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால இளையராஜா 1000 ஃபங்க்ஷன் நினைச்சு இல்லையா, 1000 ஒரு ஃபங்க்ஷன் நினைச்சல. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எஸ்பிவி வந்து பாட்டு பாடுறாருங்க. அவர் பாட்டு பாடும்போது இவங்க ஒன்று சொல்லி அவர் கோவப்பட்டு ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு, என்ன எது கூப்பிட்டீங்க பாட்டு பாட அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் நடக்குங்க. நீங்கள் லைவ்ல பார்க்கும்போது அப்படிதாங்க இருக்கும். சின்ன சின்ன சொதப்பன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நான் பார்க்கல, அதனால சொல்கிறேன். எனக்கு தெரில, தமிழ்நாள் நினச்சேன். லைவ்ல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். இதே வந்து டிவியில் போடும்போது எடிட் பண்ணி வாரிசு ஆடியோ லான்ச்சில் வாரிசோட ஆடியோ லான்ச் என்ன தெரியுமாச்சு, விஜய் வந்து ஸ்டேஜில் வந்துடுறாரு, வந்து நிற்கிறாருங்க, வந்து நின்று அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கை நேராக இருக்கணும்னா நம்ம பயணம் நேராக இருக்கணும் அப்படிலாம் பேசிட்டே இருக்காரு. ஒன்றுமே கேட்கலங்க, மைக்கே ஒரு காக்கல. கீழே இருந்து எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் மைக், ஸ்டாண்டை வச்சு ஒரு மைக் வச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் விஜய். வாரிசு ஆடியோ லான்ச் இப்போ கூட எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்ட் வச்ச மைக்கில் தான் ஃபர்ஸ்ட் பேசுவார். அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு 10 நிமிஷம், ஒன்றுமே கேட்கல. அவர் தனியாக பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. கீழே இருக்கவங்களாம் அண்ணே ஒன்றுமே கேட்கலண்ணே, தளபதி ஒன்றுமே கேட்கலன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவருக்கு வந்து நம்ம பயணம் சரியா இருக்கணும்னா நம்ம பாதை சரியா இருக்கணும் என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எல்லாம் எதுக்கு கத்துறானுங்கன்னே தெரியலையே, நம்ம இன்னும் பாயிண்ட்டுக்கே வரல, இதுக்குள்ள கத்திட்டு இருக்கானுங்க, நான் பேசல கேட்கலையா அப்படின்னாரு. இது வரைக்கும் உண்மையை கேட்கலையா அப்படின்னு சொன்னோன்னே அந்த மைக் எடுத்துட்டு திரும்ப அந்த கையில பிடிக்கிற மைக்கு பேசுவார். நீங்க வாரிசு ஆடியோ லான்ச்ல விஜயோட ஸ்பீச் கேளுங்க, ஃபர்ஸ்ட் பேசுறது அந்த ஸ்டாண்டிங் மைக் இருக்கும், ஸ்டாண்ட் வச்ச மைக்கு, அதுக்கப்புறம் கையில பேசுறது. இப்படி ஆடியோ லான்ச்ல நிறைய குளறுபடி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அவரே சொல்ல, அப்ப இவ்வளவு நேரம் நான் தனியாக பேசிட்டு இருந்தேன், நான் பேசுறதே யாருக்கும் கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் எடிட் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க டிவியில பார்க்கும்போது. அதெல்லாம் ஏகப்பட்ட குறைகள் இருக்க தான் செய்யும் லைவா ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது. அது ஒரு பெரிய மேட்டர்ல. முக்காவாசி இது இந்த மாதிரி க்ளோஸ் ஸ்டேடியம் இண்டோர் ஆடிட்டோரியம் தான் நடக்கும் ப்ரோ. ஆமா, மோஸ்ட்லி அப்படிதானுங்க. மழை ஏதாவது வந்துச்சுன்னா இப்படி சமாளிக்கிறது. வெளில எல்லாம் பர்மிஷன் ரொம்ப வாங்குறது கஷ்டம். ப்ரோ கடைசியா விக்ரம்க்கு நல்லா ஓடின படம் இது ப்ரோ, தியேட்டருக்குலாம். அவருக்கா பொன்னியின் செல்வன் இப்போ ஓடிச்சு. அது ஒரு படமா சொல்ல முடியாது. இருமுகன் ஓடிச்சா? இருமுகன் அது இருமுகனே ஒரு அளவுக்கு டீசென்ட்டான படம் தான். இருமுன் ஒண்ணுச்சு, நல்லதான் ஒண்ணுச்சு. மிக்சர் ரிவ்யூஸ் இருந்துச்சு, ஆனா பட் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன். கோப்ரா நல்ல ஹைப்போட வந்தது, ஆனா அது நல்ல ஆல்டர் ஆயிடுச்சு. கோப்ரா புக்கிங்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருந்துச்சு புக்கிங். ஃபர்ஸ்ட் டே பயங்கரமா இருந்துச்சு. மகான் மிஸ் பண்ணிட்டு, மகான் தியேட்டரிக்கல வந்தா கோப்ரா ஃபர்ஸ்ட் டே எல்லாம் செம்ம ஓப்பனிங், அதோட முடிஞ்சு. இன்னைக்கு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ப்ரோ. அந்த கதையே நான் நிறைய வாட்டி மாத்திட்டேன், அதனால தான் கதை அப்படி ஆயிடுச்சு.
அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப சொல்லியிருக்காரா உண்மையா? ஆமா ஆமா. எனக்கு படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரியும், நான் அங்கங்க சும்மா மலிப்பி தான் வச்சிருந்தேன். கார்த்தி இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? அந்த ஓடிடி ரிலீஸ் வந்து 8 வீக்ஸா 6 வீக்ஸா சொல்லியிருந்தீங்களே பெரிய படம்லாம். இவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் சொன்னது சொல்றீங்களா? 8 வீக்ஸ்க்கு. ஆமா ஜி. அதெல்லாம் நடக்காது ப்ரோ. கேட்டிருக்கேன், நடக்காது ப்ரோ. இப்போ இல்ல ஜி. கங்குவா வந்து அமேசான் பிரைஸ் சவுத் மட்டும் வித்துருக்காங்கல்ல, ஸோ நார்த்தில் வந்து அது பிவிஆர்லாம் ஸ்க்ரீன் பண்ண முடியுமா? அது பண்ண முடியும். அதான் அதுக்காக சவுத்து மட்டும் கொடுத்தாங்க. கார்த்திக் இப்போ கோட் பிவிஆர் ரிலீஸ் ஆகுமா? கோட்டுக்கு அந்த பிரச்சனை இருக்கு ப்ரோ. அது பேச்சுவார்த்தையில் இருக்கு. பட் ஆனால் கோட்டுமே ஆகாது. வாய்ப்பு கம்மி தான். இப்போ கார்த்திக் ஸ்டூடியோ கிரீனும் சூர்யாவும் இது ரிலேஷன் தான். கார்த்திக் ப்ரோ அதெல்லாம் தெரியாது ப்ரோ. ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்லாம் தெரியாது. ஆனா தங்கலான் சிவகுமார் ஃபேமிலியே வந்து ஒரே ஊருக்காரங்க. இல்லை, அதான் ஒரே ஊருக்காரங்க. ரிலேட்டிவ் தான். சிவகுமார் சூர்யா சிஸ்டரு சிவகுமார் ஒய்ஃப் எல்லாருமே தங்கலான் வந்திருந்தாங்க. அதான் கேட்குறேன். நெஃப்யூ மாதிரி இருக்கும். அவங்க ஆரம்பத்துல இருந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆரம்பத்துல இருந்து படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஆரம்ப காலத்துல சூர்யா கார்த்திலாம் சினிமால பீக் வரதுக்கு முன்னாடி இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. பருத்தி வீரனே சூர்யா கேம் தானே? ஆமா ஆமா ப்ரோ. அடுத்து சூர்யா சன் பிக்சர்ஸ் ஒரு காம்பினேஷன் இருக்குன்றாங்களே, அது இருக்கா அக்ரிமெண்ட்? இல்ல இவங்களா கிளப்பி விடுறாங்களா? அஜித் சன் பிக்சர்ஸ் தானே ப்ரோ சைன் பண்ணிருக்காங்க. ஓகே. அது எல்லாமே சொல்றாங்க. எல்லாருமே வந்து அட்வான்ஸ்லாம் பெருசாக வாங்கல மாட்டாங்க பெரிய ஹீரோஸ்லாம். கமிட்மெண்ட்டா கொடுத்துருப்பாங்க பண்றோம் அப்படின்னு. பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஏதோ மாத்திட்டு போயிட்டே இருக்கும். வேற ஒரு பிடிச்ச எப்படி ப்ரோ சேஞ்ச் ஆகுதா? கீழே எடுக்கிறாங்களா சூர்யா? எஸ்கே ஓகே ப்ரோ, பாப்போம். பை ஆல். பை பை ஹரிஷ். ப்ரோ இன்னும் 28 days தான் இருக்கு. எப்போ சென்சார் பண்ணுவாங்க யூஸ்வலா? 1 or 2 weeks முன்னாடி தானா? ஆமாம், 10 நாள் 15 நாள் முன்னாடி 15 நாள் முன்னாடி பண்ணுவாங்க இந்த மாதிரி படங்கள்லாம். ஹாய் கார்த்தி ப்ரோ. அந்த அட்லி சூர்யா சார் காம்பினேஷன் இருக்குன்னு நாங்கள், அது உண்மையா? கொஞ்ச நாள் ரூமர்ஸ் போச்சு. அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லைங்க. எல்லாமே சும்மா அடிச்சு விடுறது தான். ட்விட்டர்ல வந்து லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி எவனா ஒருத்த போடுறது. ஜி இந்த படம் நம்ம போயிட்டு இருக்குல்ல, அல்லு அர்ஜுன் படம் புஷ்பா 2, அது வந்து டைரக்டருக்கும் ஹீரோக்கும் பிரச்சனை சொல்றது, அதெல்லாம் உண்மையா? என்ன படம்? புஷ்பா 2ல சுகுமாருக்கும் இவருக்கு அல்லு அதனால அர்ஜுனுக்கும் தான் ஏதோ போஸ்ட் பிரச்சனை, போர்டே ஈகோ இருக்கு சண்டை. படம் ஏப்ரலுக்கு. படம் டிசம்பர்ல ரிலீஸ் ஆகல, தள்ளி போகுது. படம் தள்ளி போடும். ஏப்ரல் ஆகிடும். விடாம வச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதா இல்ல கிடையாதா? டிசம்பர்
புஷ்பா டேட் டிசம்பருங்களா? இருக்குல்ல, ஓ அந்த டேட்ல வந்தா கிறிஸ்மஸ் வரும். கிறிஸ்மஸ்க்கு வர மாதிரியா ப்ரோ? புஷ்பா ஒரு டேட் சொன்னாங்கல்ல, டிசம்பர் 6 அந்த டேட்ல ஆ வந்தா வரும். பிளான் தான் பார்ப்போம். எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ப்ரோ அப்படிப்பட்டா என்ன அது ஒரு ராங்கா இருக்காதா? இல்ல அதுக்கு 2 டிசம்பர்லயும் விஷயம் இருக்கு. ஒன்று ஜனவரிலயும் புஷ்பா இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருக்கு. புஷ்பா மாறணும், விடாமச்சு முடியணும், அதெல்லாம் இருக்கு. எல்லாம் சேர்ந்து வச்சு வந்தா கரெக்டா வந்தா ஓகே. இல்ல ப்ரோ, டிசம்பர்லயும் தலைப்படம், ஜனவரிலயும் தலைப்படம்னு 2 பேக் டு பேக் வந்தா அது ஓவராலா அந்த 2 படத்துக்குமே கொஞ்சம் பாதிப்பா இருக்காதா? ப்ரோ ஒரு எந்த பதிப்பு படம் இருக்கு. ப்ரோ என்ன ஒரு பதிப்பு? மாசம் எல்லாம் ஓடுது இல்ல தியேட்டர்ல அந்த மாதிரி சொல்லல. அந்த ஒரு கிரேஸ்ன்றது இருக்கும், பட் ஸ்டில் அடுத்து உடனே வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஹைன்சைட்ல இதுவா இருக்கும்னு தான் தோணுது. ஆரம்ப வீரம்லாம் வந்து ஒரே மாசத்துக்கு 2 மாசத்துக்குள்ளே வந்திருக்கு. இல்ல கார்த்தியா, தீபாவளிக்கு வந்து பொங்கலுக்கு வந்தது. அக்டோபர் லாஸ்ட்ல எதுலையோ ஆரம்பம் ரிலீஸ் ஆச்சு. பொங்கலுக்கு இது வந்தது. ஜனவரிக்கு வீரம் வந்தது. 2013 வந்து எண்டில் ஆரம்பம், 2014 வீரம். பாப்போம் எப்படி வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்டையின் படத்துக்கே பெருசா ஐப் இருக்க மாதிரியே தெரியல ப்ரோ. அவங்க கிட்ட வரமா ஐப் இருக்குமா? இன்னும் எதுவுமே லான்ச் கூட பண்ணலையே. அனிருத் ஒரு சாங் ஏதாவது ஹுக்கும் மாதிரி இறக்கி விட்டாருன்னா ஐப் கிளம்புறோம். அனிருத் தானே மியூசிக்கல்? ஆமா ஆமா, அது ஏதாவது ஒரு வந்துடும், எப்படியாவது ஹைப் ஆயிடும். விடாமுயற்சிக்கும் அனிருத் தான். அவர் இன்னும் அதுலயும் எதுவும் பாட்டு எதுவும் வரல. கங்குவாக்கு செகண்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்ல ட்ரைலர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ட்ரைலர் எதிர்பார்க்கலாம் இந்த மாசம். எனக்கு தெரிஞ்சு கங்குவா நிறைய பாட்டு இருக்கிற மாதிரி படம் மாதிரி தெரியல ப்ரோ. ஸ்டோரி ட்ரிவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பாட்டு ஸ்கோப் உள்ள படம் மாதிரி தான் இருக்கு. அவங்க தீஷா பட்டானி நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பாட்டு ஷூட் பண்ணதாகவும் சொன்னாங்க. ஆனா எப்போ ஷூட்டிங்னாலும் ஆக்ஷன் தான். 5 ஆக்ஷன் பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாண்டி உங்களுக்கு 3 பாட்டு வச்சா அதுவே படத்துல பாதியா போயிடும். அப்படி கார்த்தி ப்ரோ தெரியும் ப்ரோ, இல்ல கங்குவால கூட பாட்டு ஐடியா இருக்கா? சாங் இருக்குன்னு தெரியல ப்ரோ. சாங்க்கு பெருசா அந்த ஸ்கோப்லாம் இருக்காது, அங்கங்க இருக்கும். 2 பாட்டு இருக்கும், மாண்டேஜ்ல போற மாதிரி இருக்கும், அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஆக்ஷன் தான் படம். இந்த பீரியட் பொசிஷன் தான் அதிகம், கரண்ட் பொசிஷன்லாம் ரொம்ப கம்மி தான். ப்ரோ உங்களுக்கு ஹோப்ஸ் இருக்கா படத்து மேல? ப்ரோ ஷார்ட் ஹிட் ஆகுது. அக்டோபர் 10 நாள் இருக்கு ப்ரோ. அக்டோபர் தீபாவளி தான். இது வரைக்குமே அக்டோபர் 10 தான் பிளான் வச்சிருக்காங்க. ஆனா அஃபிஷியலா அவங்க சொல்லவும் இல்லை, அதுக்கான வேலையும் பெருசா பாக்குற மாதிரி தெரியல இது வரைக்கும். தீபாவளி இப்போதைக்கு அமரன் மட்டும்தானா ப்ரோ? 2 படம் வந்துருச்சு. வேட்டைன் வரல அப்படின்னா கங்கோவுக்கு சூப்பர் டேட்டுங்க அது. ஆயுத பூஜை அந்த க்ளோஸ் டு ரிலீஸ் டைம்ல வந்து எந்த படம் பெரிய படம் வந்து இருக்காது. அதர் லாங்குவேஜஸ்லயும் இல்லைன்னு நினைக்கிறேன் பெரிய படம் அது. இவங்களாம் இன்னும் சும்மா பேசிட்டு இருக்காங்க ஈட்டி கலெக்ஷன் மொத்த கலெக்ஷனையுமே முதல் நாள் தாண்டிடுவாங்க. இல்ல சிவகார்த்திகேயன் தான் எப்பவுமே இந்த ஆயுத பூஜை மெயின் பண்ணுவாரு. இந்த மாதிரி விட்டுட்டு போன வாட்டி லியோ இந்த டேட் தானே ப்ரோ ரிலீஸ் ஆச்சு. 4 days லீவ் வரல வரும். லியோ ரிலீஸ் ஆகும்போது அதான் சொன்னாங்க, லாங் லீவ் வருது, அதனால தான் இந்த டேட்ல ரிலீஸ் பண்றோம்.
லைக் பெரிய பட்ஜெட் படம்லாம் ஆயுத பூஜை தான் டார்கெட் பண்றாங்க மோஸ்டா, தீபாவளி அதெல்லாம் விட்டு. ஏதோ அது ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு அப்படிலாம் நாள் தான் விஜய் அப்படிலாம் இல்ல. வரும். அது வந்து லியோல இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லியோ அது ஆரம்பத்துல பிளான் தான். தீபாவளி அந்த டைம்ல சண்டே வந்துச்சு, அதனால ஆயுத பூஜை பண்ணிடுவோம் அப்படின்றத ஃபர்ஸ்டே முடிவு பண்ணாங்க படம் ஆரம்பிக்கும் போதே. இந்த வருஷமும் அப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வருதுன்னு நினைக்கிறேன். அதனால தீபாவளி பெருசா லீவ் இல்லை, அதனால ஆயுத பூஜை பண்றாங்க. ப்ரோ கங்குவாக்கு வந்துட்டு பிரேக் ஈவன் வந்து யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் 324ன்னு போட்டிருந்தாங்க, ஏதோ ட்வீட் பார்த்தேன், அது உண்மையா? 124 கோடியா? அது சொல்றேன். கலெக்ஷன் வந்தா பிரேக் அந்த புரியல எனக்கு. பிரேக் ஈவன் எவ்வளோ கங்குவாக்கு? இப்போ பட்ஜெட்டே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டு பப்ளிசிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது போடும்போது தான் அவங்களுக்கே தெரியும். ஆனால் கண்டிப்பாக 300 கோடிக்கு மேலே ஆகணும். ஓகே ப்ரோ. கங்குவா ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ ப்ரோ பண்ணோம், ஐடியா இருக்குங்களா? அது சொல்லிட்டேனே, ஈட்டியோட மொத்த கலெக்ஷனும் முத நாளே தாண்டிடும். ப்ரோ எனக்கு சாலிட் ஒரு 500 crores ஆகுது, 500 crores கிட்ட இல்லை 500 crores மேலேயாவது அடிக்கும். ப்ராப்பராக ப்ரமோட் பண்ணி நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் இருந்துச்சுன்னா. தனஞ்சயன் வராரு, டோன்ட் வரி. அந்த ப்ரொமோஷன் சொல்ல ப்ரோ, நான் அவரு இன்டர்நெட் ப்ரொமோஷன், நான் நார்த்ல எல்லாம் சொல்றேன். இதுல பிவிஆர்ல வேற ரிலீஸ் ஆகுதுல்ல. பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க அதெல்லாம். இல்ல பிவிஆர்ல ரிலீஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு கலெக்ஷன் நார்த்ல இன்க்ரீஸ் ஆகும். அங்க சிங்கிள் தியேட்டர்ஸ் அதிகமா போக மாட்டாங்க. அங்கலானே நல்லா தானே பண்றாங்க ஸ்டுடியோ பிரேன். கார்த்தி ப்ரோ அண்டாங்கன் பாத்துட்டீங்களா? நான் ஹிந்தியில பார்த்தேங்க, தமிழ் பார்க்கல. இந்த தமிழ்ல பாப்பீங்களா? தமிழ்ல தான் பாப்பீங்களா இந்த வீக்? இந்த வீக் பார்க்கணும் ப்ரோ. அந்த படம் எப்படி இருக்கும் தமிழ்ல, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஹிந்தி படத்தோட ரீமேக்கு ஹிந்தியில பார்த்துட்டேன், ஹிந்தியில் நல்லா இருந்துச்சு. தமிழில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் பார்த்து ஆனால் சொல்லுங்க. ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. ஐ மீன் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹிந்தி கெடாத மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு தான் தோணுச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. கசிப்பு எல்லாரும் பாத்துடுறாங்க ப்ரோ, ரீமேக்லாம் போய் எடுத்தா கேம் ஓட மாட்டேங்குது. ஹலோ மிஸ்டர் கார்த்திக், சொல்லுங்க. இது அன்னைக்கு ஸ்பேஸ்ல சொன்னீங்கல்ல, இது வந்து விடாமுயற்சி வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் மாதிரி இருக்கு, அண்ட் கோட் வந்து ஜெமினி மேனோட கைண்ட் ஆஃப் ரிப் ஆஃப் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. நான் 2 படமே பார்த்துட்டேன். 2 படமுமே வந்து பிரேக் டவுன்லாம் நான் பார்த்ததே இல்லை. நான் சொன்னேன், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இல்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லல. நான் பார்க்கவே இல்லைங்க. எவனோ ஒருத்தர் சொன்னது என் வாய்ஸ் கேட்டிருக்கோம். நான் என் மைக் சரி ஓகே நான் தான் பேசுறேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. பிரேக் டவுன்லாம் பார்த்தது இல்லை. இந்த அவங்ககிட்ட கேட்டது பிரேக் டவுனோட கதை என்னன்னு கேட்டேன். பிரேக் டவுனோட கதை என்னன்னு கேட்டேன். ரோட்ல நடக்கும், ஃபேமிலில இருந்து யாரை கடத்திட்டு போயிருவாங்க. அதான் ஃபுல் படம் கிட்டத்தட்ட பார்த்தேன். அது இப்ப எடுத்த அதெல்லாம் செட் ஆகுமானே தெரியலையேங்க. அது ரொம்ப பழைய கதைங்க. அது ஆக்சுவலா ரொம்ப ப்ரெடிக்டபிளா வேற இருந்துச்சு. அது நமக்கு படம் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப ப்ரெடிக்டபிளான சப்ஜெக்ட். அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும்னே தெரிலங்க. அந்த படம் பார்த்ததுல இருந்து ஹோப்பே போயிருச்சு ஆக்சுவலா. என்ன கதை பிரேக் டவுன்? அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தே வில் பி டிராவலிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். சரியா, அவங்க வந்து ஒரு ரீலொகேஷன் பண்றதுக்காக. அப்ப வந்து அவங்க ரோட்ல போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க போகும்போது இன்னொரு ட்ரக் வந்து அவங்களை இடிக்கிற மாதிரி போகும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த இடிக்கிற மாதிரி வந்து ட்ரக் டிரைவர் வம்பிழுப்பான். அதுக்கப்புறம் வந்து இவங்க கார் வந்து பேசிக்
கேட்கல ப்ரோ எங்களுக்கும். கேட்கல ப்ரோ. கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. சொந்தமாவே கதை எடுக்க மாட்டாங்க. ரீமேக் இல்ல பழைய ஏதாவது இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சு எடுக்கிறது. ப்ரோ இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்க்குலாம் இந்த சவுத் தெலுங்குல இல்லை நார்த் இந்தியாலலாம் ப்ரொமோஷனுக்கு ஹீரோஸ் வராங்களே, இங்கே ஏன் அப்படி வர மாட்டேங்காங்க? பேனடிய படம் எதுக்கு சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். இப்போ கங்குவாக்கெலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லை. இப்போ கோட்டும் பேன் பண்ண இண்டியன் போறாங்களே, ப்ரொமோஷன்லாம் பேனடியே பண்ணுவாங்க. இப்போ லியோக்கெலாம் வரல ப்ரோ. அது மல்டிப்ளெக்ஸ் விடாமுயற்சி டிசம்பர்னு சொல்றீங்க. டிசம்பர்ல எல்லாம் மழை வேற வரும், அதனால கண்டிப்பா வசூல் பாதிக்கப்படுமே ப்ரோ. அதுவும் இந்த வருஷம் எல்லாம் ஹெவி ரெயின் இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியில வந்து மழை எவ்வளவு பெஞ்சாலும் நிக்காது தண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி போன வருஷம் டிசம்பர்ல தண்ணி நிக்காம இருந்த அந்த மாதிரியா? சென்னை மீட்டு திமுகன்னு போட்டுற வேண்டியதான் அடுத்துல. டிசம்பர் வரப்போகுதுன்றதுனால இப்ப நிறைய ரோட்டை தோண்டிட்டு இருக்காங்க சென்னை ஃபுல்லா. கொஞ்சம் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் வேலை பார்க்குறாங்களா, வேலை பார்க்குற மாதிரி ஏதோ வேலை பார்க்குறாங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படி சொல்றீங்க? எங்க ப்ரோ இந்த ஆர்காட் ரோடு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கானுங்க, முடிகிற மாதிரி தெரியல. இப்ப மழை பெய்யறா ப்ரோ அங்க? மழை இல்லை ப்ரோ, ரொம்ப கம்மியா. ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தான் பெய்யுது. டிசம்பர்ல தான் வெளுத்துவாங்க. முன்ன மாதிரி தண்ணி நிக்கிறது இல்லை அந்த அளவுக்கு ப்ரோ. அந்த பிரேக் டவுன் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க, ஆனா பிரிண்ட் எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு இப்போ அதிகம். ப்ரோ தமிழ்நாடு சார், அது நிறுத்த முடியாது. பைரசி ஸ்டாப் பண்ண முடியாது ப்ரோ. யா அதான் கட் ஆயிருச்சு. அதான் அந்த பிரேக் டவுன் ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது ரொம்ப பழைய கதைங்க. செட் ஆகுமானே தெரியல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அவருக்கே ஹோப் இல்லாம அடுத்த படம் நடிக்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பெருசா ஃபோக்கஸ் இல்லாம. அது இவங்க 2 பேர் போவாங்களாம் ப்ரோ, நடுவில் ஆக்சிடென்ட் ஆகி கார் ஸ்டாப் ஆயிடுமா. அந்த காருக்கு ரிப்பேர் பண்ணும்போது இன்னொருத்தன் வந்து அந்த ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஹெல்ப் கேட்கறதுக்கு கூப்பிட்டு போவானா. அந்த ஹீரோயின் தொலைஞ்சு போயிடுவாங்க. அது எல்லாருமே ஒரு குரூப் ஆக்சுவலா. முதல்ல காரை இடிக்க வந்தவன், அந்த ட்ரக்ல வந்தவன், அப்புறம் அந்த மோட்டல்ல ஒருத்தன் வேலை செய்யறவன், எல்லாருமே குரூப். அந்த ஹீரோயினை தேடி போறதுதான் கதை. கரெக்ட். அது வந்து நீங்க வந்து யூடியூப்ல அந்த படம் இருக்கு, நீங்க பார்க்கும்போதே ஒரே நடக்கிற கதையா? ஒரே நாள்ல நடக்கிற கதை ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும் ஆக்சுவலா. நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகே இப்ப ஏன்னா நம்ம நிறைய படம் பார்த்துட்டோம்ல, அது வந்து 97லயும் 98லயும் வந்த படம். பிளஸ் மொபைல் போன்ஸ்லாம் அப்ப கிடையாது, இப்ப மொபைல் போன்ஸ்லாம் இருக்கு. ஸோ மொபைல் போன்ஸோட இப்ப இருக்கிற டெக்னாலஜியோட பார்க்கும்போது எப்படி மாத்தி எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இட் இஸ் அ வெரி வெரி அவுடேட்டட் ஸ்டோரி. தெரியல எவ்வளவு மாத்தி எடுக்கிறாங்க. மேபி அப்ப இவரு டைரக்டர் மகிழ் திருமேனி ஏதாவது கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா, பட் கோர் சப்ஜெக்ட் உங்களுக்கு மாறாது இல்ல. உங்களுக்கு வந்து அந்த கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே தான் படமான யாருக்குன்னு தெரியும் சொல்றாங்க. இல்ல ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் கார்த்திக் ப்ரோ இருக்கு. நீங்க வர்ற ஸ்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அர்ஜுனோட ரோட் மூவி தாங்க. இல்ல அது ஒரு ரோட் மூவி தான், ரோட்ல இருக்க பிரச்சனை தான். நீங்க டைம் இருந்தா அந்த படம் கொஞ்சம் பாருங்க. ரொம்ப 1.5 மணி நேரம் படம் தான் ஆக்சுவலா. 1.5 hours படமே. அந்த படமே ஷார்ட் டைம் நடக்கிற மாதிரி படம் தான்.
இங்கிலீஷ் படம் தெரியலங்க. மாதிரி அத பார்த்துட்டு ஒரு ஹோப்பே நாள் 2 போயிடுச்சு நாள் அந்த ஆக்சுவலா. மாதிரி. ஏன் இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லாம் எதுவுமே இருக்காதா? ஏன் இந்த மாரி அடிச்சு துவைச்ச பழைய இங்கிலீஷ் படத்துல இருந்து எடுக்கிறாங்கன்னே தெரியல. இல்ல அதுக்கும் ஸ்டன் சீக்வன்ஸ் அவன் தான் இருக்கான் ப்ரோ. அதுதான் கார்த்தி நானும் கேட்டேன். இவங்க ஏன் சும்மா இங்கிலீஷ் படம், கொரியன் படம் அதையே புதுசா ஏதாச்சும் யோசிச்சு எடுக்கவே மாட்றாங்க. ஐயோ, புதுசா யோசிச்சு எடுக்க மாட்றாங்க. புதுசா யோசனை வந்தா தானே. இதையே வச்சுட்டு இருந்தா யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? புதுசா யோசிச்சு நீ சொல்லு, புதுசா யோசிச்சு நாளைக்கு ஏதோ ஒரு கதை சொல்லு பார்ப்போம். ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருந்து கார்த்தி, பார்த்தாலும் புதுசா அது என்னோட யோசிச்சு வேலை புதுசா இல்லைல்ல. அவன் இல்லைங்க. மகாராஜாவே நீ வேலை பாராட்டினதெல்லாம் எடுத்துக்க. ஓவரா இல்ல இல்ல. இல்ல வேலை எடுத்துக்க. ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்க. யோசிச்சுட்டு அப்படி வந்து சொல்லு நான் பார்ப்போம். டைரக்டர் கிடையாதுல்ல, அதுக்கு தானே ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. மகாராஜாவே பாராட்டினாலும் இது மாதிரி இராட்டான ஒரு படம் இருக்குங்கிறானுங்க. எதுனாலும் அதே மாதிரி இருக்குன்னு இல்ல சொல்றாங்க. இரட்டா வந்து அந்த அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரே மாதிரி தான். பட் அட்லீஸ்ட் மகாராஜால வந்து அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல. அதுதான் அந்த ஸ்கிரீன் பிளே, அதுதான் டைரக்ஷன் வேற, கதை வேறல. அதுதான் ப்ரோ. மகாராஜால வந்து அந்த கதை சேம் வந்தாலும் ஸ்கிரீன் பிளே தான் ப்ரோ டிசைட். ரீசன்ட் டைம்ஸ்ல செம்ம ப்ரோ மகாராஜா மாதிரி ஸ்கிரீன் பிளே பெஸ்ட். இப்போ இருக்கிறதுலாம் சொல்லிட்டாது பண்றாங்க. முன்ன நீங்க பார்த்த முக்காவாசி படம் நம்ம பார்த்தது வந்து எங்கேயோ பார்த்து எடுத்தது தான். இல்ல மகாராஜால வந்து அனுராக் கஷ்யப் வர்றது வந்து நம்ம வந்து பிரசன்ட்ல நடக்குதுன்னு நினைச்சிட்டே இருப்போம். ஒரே ஒரு சீன்ல வந்து அத வந்து டக்குன்னு அது வந்து பாஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து டைரக்டர் வந்து அங்க அத வந்து மெர்ஜ் பண்ணுவாரு. அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கே ஆக்சுவலா நல்லா இருக்கும். ஒரு நல்லா லைக் நம்மளே ஒரு மாதிரி இது பண்ணி ஏமாத்தி எடுத்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்க. தெரியல இதுல ஏதாவது ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி. சீன்ல இருந்து அந்த படத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து நடக்கிற சீனை மாத்திட்டே இருப்பானுங்க. நம்ம கெஸ் பண்றது இருக்காது. பிரசன்ட் மாதிரியே இருக்கும் அது. பட் ஆனா அது பாஸ்ட்ன்னு நமக்கு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும். அதோட ஜெமினி மேனும் நான் பார்த்தேன். அதுவுமே வந்து கோட் சப்ஜெக்ட், ஜெமினி மேன் சப்ஜெக்ட்னாலும் அதுவுமே சாரி டு சே அதுவுமே பெருசா எப்படின்னு ப்ரோ தெரியல. கார்த்தி ப்ரோ உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நீங்க நினைச்சேன். மகாராஜா பார்த்துருந்தீங்கன்னா கார்த்தி ப்ரோ முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அது சிம்பிள் கதை தான், அவங்க ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க முன்னாடி அது பின்னாடி. ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரீன் பிளே மகாராஜா ஆக்சுவலா சூப்பரா எடுத்திருந்தாங்க. கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? கதை எப்படி வேணா இருக்கலாம் ப்ரோ, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சுனாவே ஓடிடும். டூம்ஸ் டேல தனுஷ் நடிக்கிறாரு இவங்க சொல்ற மாதிரி. இதுல வந்து குப்பை தொட்டி, குரங்கு பொம்மையில ஒரு பை, குரங்கு பொம்மையும் பாருங்க செம்மையா எடுத்திருப்பாரு. டூம்ஸ் டேவா? சிரிப்பு தான் ப்ரோ. இல்ல அவெஞ்சர்ஸ் சொல்றாங்களே அது சொல்றாரு. கேக்குறேன். அவெஞ்சர்ஸ் படத்தை சொல்றாரு ப்ரோ. சொல்லலாம், கேட்கலாம். அதுவும் இப்படியா? ஏன் அவர் நடிச்சாலுமே அவர் நடிச்சா கூட ஓரத்தனமா இதை ஒரு கேரக்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. அது பெஸ்ட். நடிக்காம இருக்கிறது பெஸ்ட். ப்ரோ அவங்களோட சரிங்க, அவர் இங்க casting நடிச்சா வந்து வேற ராயனுங்க, process இங்க bro. நடிச்சா ராயன் கர்ணனுங்க. அவர் ஏங்க அங்க நடிச்சிட்டு சும்மா வந்து சைடு கேரக்டர் மாதிரி நடிக்கணும்? அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அப்புறம் கார்த்திக் ப்ரோ, ராயன் வந்து இந்தியன் 2 கலெக்ஷனை பீட் பண்ணிருச்சா? தமிழ்நாட்டுல பண்ணிடும் ப்ரோ, வேர்ல்டு வைடா தெரியல. தமிழ்நாட்டுல பீட் பண்ணிருமா? ஓகே, பண்ணிடும் வேர்ல்டு வைடா பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்தியன் 3 வருமா ஏதாவது? இல்ல இத இந்தியன் 2 ரிசல்ட் பார்த்து அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணிடுவாங்களா? ஆல்ரெடி எடுத்துட்டாங்களே, வந்துடும். எடுத்துட்டாங்க. எப்படி ப்ரோ பிரஸ் மீட்ல அட்டெண்ட் பண்ணுவானுங்க திருப்பியும்? அது மேபி தக் லைஃப் படம் வந்து அது ஹிட் எனக்கே ஆனதுக்கு கேள்வி அப்புறம் கூட கேட்குறீங்க. வரலாம்ல. ஒருவேளை தக் லைஃப் வந்து நல்லா கேம் போச்சுன்னா சேஞ்சர் ரிலீஸ் பண்ணிடுவார். என்ன கேள்வி இது? அதான் இந்தியன் 2 பிரஸ் மீட்லேயே அவங்க சொல்லிட்டாங்களே, இந்தியன் 3 தான் நல்லா இருக்கும்னு அவங்களே சொல்லிட்டாங்கல்ல ஆல்ரெடி. அப்புறம் நான் அப்பயே சொன்னேன் தெரியுமான்னு சொல்லலாம்ல. அப்பயே சொன்னேன்ல, பார்த்துட்டே நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அதுமாரி வந்தாலும் விட்டு கொடுத்துக்கு ஒரு சில குரூப் இருப்பாங்க. இல்ல பார்ட் 3மே பெரிய ஹோப்லாம் இல்ல. அந்த பார்ட் 2 முடியும் போது அந்த ஒரு ஒரு இது மாதிரி காட்டினாங்க, ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஹிஸ்டாரிக்கல் காட்டினாங்க. சப்ஜெக்ட்மே அதெல்லாம் ஒரு half an hour இந்தியன் படத்துல அது ஒரு 1/2 மணி நேரம் வரும். பாக்கி 2 மணி நேரம் அதே சித்தார்த்து அதே அந்த கேங் தான் வருவாங்க. பார்க்கவே முடியாது ஆக்சுவலா. ஆனா இந்தியன் 2க்கு நீங்க அடிச்ச அடியை வந்து மரண அடி. அந்த அந்த அடியை வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. இப்படிலாம் வந்துட்டு வாங்களான்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க.
ஆடியன்ஸுமே அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணி விட்டாங்க. 2வது வாரம் சனி ஞாயிறுலாம் வந்து சென்னை தேட்டரே வந்து சென்னையில தேட்டர்ல சங்கர் வந்து படம் ஏதோ ஒரு எவ்வளவு மொக்கையா இருந்தாலுமே ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்சு எந்த டீன்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தானுங்க செகண்ட் வீக். டீன்ஸ் இந்த மாதிரி படங்களே பார்த்துட்டு இருந்தானுங்க. இவனுங்களே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டானுங்க செகண்ட் வீக். அவர் அப்போ அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து உக்கிரமா இருந்திருக்காங்கன்றத அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இல்ல அதுல அதுக்கு மோனோ அடுத்த வீல் படம் வச்சுட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு கராஜ் மாதிரி இருக்கும், உள்ள போய் சண்டை போடுவாரு, ஆனா இந்த மறுபடியும் திரும்ப பயம் அந்த வீல் எடுத்துட்டு வெளியே சொல்றேன், வருவாரு. இந்த பயம் வந்து அடுத்து எல்லா பெரிய படம் எடுக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் இருக்கு, டைரக்டர்ஸும் இருக்கு. சும்மா வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்துட்டா போதும், எடுத்து வந்து கொடுத்தா இவனுக்கு இவனு எங்க போய் போறானுங்க, தேட்டருக்கு வந்துடுறானுங்க பத்திரம் அப்படின்றதெல்லாம் வந்து சங்கர் அப்படி அவங்க படமே பண்ண இந்தியன் மாட்டாரு அடியை ப்ரோ. பார்த்து விக்ரம் வச்சுலாம் ஐ எடுத்தாரு, டெக்னாலஜி வைஸ் யூஸ் பண்ணுவாரு. இந்த படத்துல எதுவும் இல்ல இல்ல, ப்ரோ, அவர் அதனாலதான் பாய்ஸுமே பாக்குற மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்கும் சொல்ல போனா. அதான். பையெல்லாம் பாருங்க, எவ்வளவு மிக்ஸ்ட் ரிவ்யூ சொன்னாலும் விக்ரம்க்கு அது பெரிய கலெக்ஷன். அது ப்ரோ எனக்கு இந்தியன் 2லாம் பார்க்கணும்னு தோணல. அந்த கதறல் ஸ்பாட் யூடியூப்ல பார்த்த விஷுவல்ஸ் அதுவே எனக்கு பிடிக்கலங்க. கத்ரால்ஸே எனக்கு கொடூரமா பிடிக்கல. எடுத்து வச்சிருந்தாருங்க. அவரோட டெக்னாலஜி அதுல யூஸ் பண்ணல. டெக்னாலஜியா ஓவரா யூஸ் ஆக்சுவலா பண்ணிட்டாரு ஐலயே அந்த வந்து படத்துல. சங்கரோட அங்கேயே அவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐயுமே ரொம்ப ஆவரேஜா தான் ப்ரோ இருந்தது. ஆனா அதுல அந்த நீங்க சொல்றீங்களே கிராண்டியர் நல்லா இருக்கும் ஐல. அந்த ஒரு சாங் நல்லா இருக்கும், அந்த ஆட் எல்லாம் உள்ள கொண்டு வந்து ஒரு சாங் இருக்கும், மெர்சல் அது ஐட்ட கொஞ்சம் நல்லா பாட்டே இருக்கும் சூப்பரா பார்க்க. இருக்கும். மெர்சல் ஐட்டம் கிராஃபிக்ஸ் இந்த இருக்கும், பட் மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் அதுலயுமே ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் எதுவுமே இருக்காது. நார்மல் டிட் ஃபார் டேட் இது ரொம்ப ஸ்டோரி தான் அது. டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்த மாதிரி இருக்கும் ப்ரோ இந்தியன் 2. லைக் கிளிம்ஸே. இந்தியன் 2 வந்து ஒரு படம் வைக்கணும்னு சும்மா ஃபுட்டேஜ இழுத்து வச்சு கேம் சேஞ்சர்வே பாருங்க ப்ரோ. பார்ட் 1 கார்த்திக் ரிலீஸ் சுப்ராஜ் பண்ணணும்னு அந்த மாதிரி பண்ணாங்க. பெரிய பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கே பண்றாரு. ஆனா சங்கர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இப்படி அடிப்பாங்கன்ட்டு. சரி ஓகே இது எப்படியாவது தள்ளி விட்டு அடுத்த படம் குத்துடலான்னு பார்த்திருப்பாரு. போட்டு பொழந்துட்டாங்க. மனிதத்தனமும் நம்ப முடியாது. மனிதத்தனம்லாம் ஏதோ அது வந்து ஹிஸ்டாரிக்கல் நாவல் ஸ்டோரினால ஓடிடுச்சு. புது ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. இல்ல செக்கச்சிவந்த வானம் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுல ஓரளவுக்கு. மேபி இது செக்கச்சிவந்த வானம் மாதிரி தான் மணி சார் இருக்கும்னு எல்லாம் தோணுது ப்ரெடிக்ட் பண்ணவே தக் முடியாது. லைஃப்பும். திடீர்னு ஒரு நாள் செம்மையா ஏங்க கொடுப்பாரு. ஓகே ஒருவேளை கண்மணி இந்த கேவலமா இருக்கும். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தாங்க எடுத்தாரு. எதையும் அவரு ஓகே அவர்கிட்ட இருந்து என்ன கண்மணி வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. செம்மையாவும் வரலாம், இல்ல மோசமாவும் வரலாம். காற்று வெளியீடே தான் இல்ல கொஞ்சம் தக் லைஃப் கொடுமையா பார்த்தா பண்ணிட்டாரு. செக்கச்சிவந்த வானமோட அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது.